வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் கழித்து இந்த மைக்கை நான் பார்க்குறேன். சாரி, நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. சில சமயம் தோணும், நிஜமாகவே நம்ம இதை கண்டினியூ பண்ணணுமா, நம்ம இதெல்லாம் யாராவது கேட்குறாங்களா, நிஜமாகவே நம்ம ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தையாவது நிகழ்த்திட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது டெய்லி காலையில் டிங்கன்னு யாராவது நடுராத்திரி பாட்காஸ்ட் கேட்டு ப்ரோ இந்த பாட்டு கேட்டேன் நல்லா இருந்துச்சுன்னு மெசேஜ் பண்ணுறதும், அடுத்து எப்போ பாட்காஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டு கில் ட்ரிப் பண்ணுறதுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய பூஸ்ட் தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் என் மேலே காட்டிகிட்ருக்கிற அன்புக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்காகவே இனிமேல் ஷோ ரெகுலராக பண்ணணும். ஒவ்வொரு தடவை நான் அப்படி தான் நினைக்கிறேன், நடக்க மாட்டேன்து. இனிமேல் நடக்கும்னு நம்புகிறேன். ப்ளஸ் நிறைய பேர் யூடியூபும் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஹோப்ஃபுல்லி யூடியூபும் கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நாளான நிமஸாக இருக்கும், சரி மூஞ்சியை காட்டிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்லாம் கண்டுபிடிச்சி ட்விட்டரில் டேக் பண்ணி எப்போது அடுத்த பாட்காஸ்ட்லாம் கேட்குறீங்க. அதுவும் பார்க்க வேதனையாக இருந்தாலும் வேதனையாக தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வார ஷோ ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் நான் என்னோடய டீமில் இருக்கிற 2 பேர் சும்மா உட்காந்துருக்கோம், பாட்காஸ்ட் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தர் நம்ம ஷோக்கு இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி வந்திருக்கிற திரு ஆல்டோ அவர்கள். வணக்கம் ஆல்டோ, தேங்க்யூ ஃபார் கம்மிங் பேக் அகைன். வணக்கம். எப்போவும் நீங்கள் கூப்பிட்டா வரத்துக்கு ரெடியாக தானே இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதிய கெஸ்ட், ஒரு புதிய முகம். அவர் இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயுமே எந்த ஷோக்குமே வந்ததில்லை. பட் இங்கே ஆஃபீஸ்லேயே ஆங்கில இசையை அதிகமாக கேட்குறது இவர் தான். அவர் பேசுகிறதே ஆங்கில இசையை தான் பேசுவார். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ வெல்கம் டு த ஷோ திரு அஸ்வின் அவர்களே. வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கீங்க அஸ்வின்? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு அவர் ஷோ. ஸோ இந்த வாரம் அஸ்வின் நீங்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த டாபிக். ஸோ ஆங்கில இசை பற்றி பேச போகிறோம். ஆங்கில இசை நீங்கள் அஸ்வின் பேசும்போது உங்களுக்கே தெரியும், அஸ்வினோட பேசுகிற ஒரு ஆக்சென்ட் இருக்கு இல்லையா, ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். கேட்டால் நான் லோக்கல் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படி இப்படின்னுவான். பட் அவன் இங்கிலீஷ் கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ பாட்டுனாலேயும் மியூசிக்னாலேயும் சரி, மூவிஸ்னாலேயும் சரி, லிட்ரேச்சர்னாலேயும் சரி பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி அவனோட லாங்குவேஜ் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. ஸோ வெரி குட் திங் அஸ்வின். தேங்க்ஸ். ஸோ அஸ்வின், உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உனக்கு ரொம்ப பிடிச்ச இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுவோம். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் பார்த்தா அது பீட்டில்ஸ் தான். ஓகே. இங்கிலீஷ் மேன் பீட்டில்ஸ். அவங்க அந்த 1969 அவங்க பிரேக்கப் பண்ண வரைக்கும் எல்லாம் கேட்டு அழுது, டாக்குமெண்ட்ரியை பார்த்து அழுது எல்லாம் பண்ணது உண்டு. அவங்களோட இனிஷியல் பீரியடில் ஃபுல்லாக கொஞ்சமாக ரெகுலர் பாய் பேண்ட், இப்போ இருக்கிற பிடிஎஸ் மாதிரியான ஒரு பாய் பேண்டாக இருந்து மூவிங் த கேர்ள்ஸ் டைப் ஆஃப் சாங்ஸ்லாம் பாடிடும். அதுக்கப்புறம் ஒரு இதில் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சு, இந்த மாதிரி தேர் ஜஸ்ட் பீயிங் பாய் பேண்டுன்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சு, தே ஸ்டார்டட் மேக்கிங் லைக் ஜான் லெனன்லாம் ஸ்டார்டட் மேக்கிங் லைக் ரியலி சீரியஸ் லிரிக்ஸ் மாதிரி எழுத ஆரம்பிச்சு கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவாக மாறினது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு அவங்க சைக்கடெலிக்ஸ்லாம் இது பண்ணி ஈஸ்டர்ன் ஃபிலாசபிஸ்லாம் அவங்க கற்றுக்க ஆரம்பிச்சு, அங்கேருந்து ஒரு இதே மாறிச்சு அவங்களோட மியூசிக்கு. அதுக்கப்புறம் அவங்க டூர் போகிறதெல்லாம் நிறுத்தி ஆல்பம் மாத்திரம் பண்ண ஆரம்பிச்சு, அவங்களோட didn't like span for like too many fucking years, but அவங்களோட ஃபேஸ் அவ்வளோ அப்பேரண்ட்டாக தெரியும். அண்ட் ஐ லவ் எவ்ரி சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் தஸ். ஓகே. ஸோ அவங்க ஆக்சுவலாக எவ்வளோ நாள் ஆக்டிவாக இருந்தாங்க ஆஸ் அ பேண்ட்? 60s தான் மோஸ்ட்லி. ஓகே. 69 தே broke up. ஓகே. ஸோ அவங்க பண்ணதில் இஃப் நீ உனக்கு ஒரு சாங் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், லைக் பீட்டில்ஸ்னால் இந்த சாங் தான் பீட்டில்ஸ், திஸ் சாங் டிஃபைன்ஸ் பீட்டில்ஸ் அப்படின்னா எந்த சாங் சொல்லுவேன் அண்ட் வை? I wouldn't like say one particular song per se, but I would say என்னோட ஃபேவரட் சாங் நான் சொல்கிறேன்.
வித்தின் யூ வித்தவுட் யூன்னு ஒரு பாட்டு. ஓகே. என்னோட ஃபேவரட் பீட்டில் ஜார்ஜ் ஹாரிசனோட இது மியூசிக், அது எழுதுனது எல்லாமே. வித்தின் யூ வித்தவுட் யூ அது வந்து இருக்கிறதுலே ஈஸ்டர்ன் ஃபிலாசபிஸ், இந்தியன் ஃபிலாசபி, அந்த இதுலலாம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு பீட்டில் ஜார்ஜ் ஹாரிசன். இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பேண்டு கூடலாம் கூட சுற்றிட்டு இருப்பாரு. ஓகே. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மியூசிக்கில் அவ்வளோ நல்லா தெரியும். லைக் சித்தார் மியூசிக்ல இருந்து தப்லா மியூசிக்ல இருந்து எல்லாமே அதில் இருக்கும். அந்த இதில் வந்து எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரிப்பாக இருந்துச்சு அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது. ஸோ தட் இஸ் மை ஃபேவரட் சாங் ஃப்ரம் பீட்டில்ஸ். அது உன்னோட ஃபேவரட். பட் யூ வுட் சே லைக் இஃப் யூ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் பீட்டில்ஸ் சம்ஒன், அவங்க இங்கிலீஷ் மியூசிக்கே கேட்காத ஒருத்தர் இருக்கு, நீ பீட்டில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா எந்த சாங்கை கேட்க சொல்லுவார்? ஹே ஜூன். ஹே ஜூன் லைக் நினைச்சேன் டாப் ஆஃப் மை ஹெட்ல. எனக்கு தெரிஞ்ச எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர ஒரே பீட்டில்ஸ். டாப் ஆஃப் மை ஹெட்ல பீட்டில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே அவங்களுக்கு இப்பதான் காமிக்கணும்னா அவங்களோட மோஸ்ட் பாப்புலர் சாங்க ஹே ஜூட சொல்லலாம். அங்க இருந்து ஆரம்பிச்சு அவங்களது இருக்கிற ஆல்பம்லாம் எடுத்துன்னு போகலாம். பென்னி லேன், அதுக்கப்புறம் பிளாக் பேர்ட், எஸ்டர்டே அப்படின்னு அது அப்படியே எடுத்துன்னு போகலாம். அவங்கள ஒரு விதமான ஜேர்னி அப்படியே எடுத்துன்னு போகலாம் அங்கேருந்து. ஓகே. ஆக்சுவலாக பீட்டில்ஸ் பற்றி பேசும்போது வேர்ல்டு மியூசிக் எவல்யூஷனாக இருக்கட்டும், இல்லை வேர்ல்டு மியூசிக் பற்றி நம்ம பேசும்போது பீட்டில்ஸை எடுத்துட்டு பீட்டில்ஸை மறந்து ஒரு விஷயத்த பேசி நம்மளால் முடிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான இம்பேக்ட் தேவ் மேட். ஆக்சுவலாக நேற்று நைட் ஐ வாட்ச்ட் எல்விஸ். ஸோ எல்விஸோட பயோபிக் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து அந்த படம் பார்க்க. ஓகே. ஸோ அதில் வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயத்தில் வந்து பீட்டில்ஸோட ரெஃபரன்ஸ் இருக்குது. லைக் பீட்டில்ஸ் தே ஆர் ஃப்ரம் யூகே, பட் யூஎஸ்க்கும் அவங்க மியூசிக் ஸ்ப்ரெட் ஆகி அவங்க அங்கே டூர் பண்ணும்போது எல்விஸோட மார்க்கெட் லைட்டாக எப்படி அடி வாங்குது, ஒரு ஆட்டம் காட்டுது அப்படிங்கிற ரெஃபரன்ஸ். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் பீட்டில்ஸோட ஒரு ரெஃபரன்ஸ் வரும், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் ஸ்க்ரீனில் அதை காட்டுவாங்க. பட் எல்விஸ் வந்து அந்த டைம்ல பீக்ல இருந்த டைம்லயே ஒருத்தர் ஆட்டம் காட்ட வைக்கிறது வந்து, அதுவும் வெளியூருக்கு ஓஹோ இவதான் வெளியூர் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து பண்ணது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஆல்டோ, உனக்கு பிடிச்ச பீட்டில்ஸ் சாங் இல்லை உனக்கு பீட்டில்ஸ் கேட்டிருக்கியா? கேட்டதே கிடையாது. நான் ரொம்ப மாடர்னான இங்கிலீஷ் சாங்ஸ் தான் பாப்ல இருக்கும். ராக்கு, எஸ்பெஷலி ஆல்ட் ராக் நிறைய கேட்டுட்டு இருப்பேன். இல்லைன்னா ஒரேடியா ஹெவி மெட்டல் அந்த மாதிரி. அது என்னவோ தெரியாது, எனக்கு அந்த சத்தம் ரொம்ப கம்ஃபர்டிங்கா இருக்கும். ஓகே. அதுவும் நான் ஸ்பீக்கர் பர்சனும் கிடையாது, ஹெட்ஃபோன் தான் எனக்கு. இன்னொன்று வீட்டில் வேற யாரையும் என்னால் அந்த சவுண்ட் வச்சு பாதர் பண்ண முடியாது, வீட்டில் என்ன வெளியே தவிர்த்துருவாங்க. ஸோ எனக்கு அந்த சவுண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. பட் சம்மோ அது ஒரு மாதிரி காமிங்காக தான் இருக்குது எனக்கு. அதுவும் ஒரு பாட்டை வந்துட்டு ஒரு 30th 40th டைம் கேட்கும் போது வந்துட்டு புதுசாக ஏதோ ஒரு பேஸ் கிட்டார் ஸ்ட்ரம் கேட்கும். அப்போதான் ஒரு பீட் சேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். இதை நான் நோட்டீஸே பண்ணல, இப்போதான் நோட்டீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இன்னும் அந்த ஹெவி மெட்டல் சாங்ஸில் தான் வந்துட்டு ஜென்ரலாகவே இந்த ஒரு மீம் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேண்டில் வந்துட்டு ட்ரம்மரையும் பேஸ் கிட்டாரிஸ்டையும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேஸ் கிட்டார் மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பேஸ் கிட்டாரோட இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணும்போது உடனே நம்மளே அறியாமல் ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ சிஸ்டம் ஆஃப் அ டவுன் அப்படின்ட்டு ஒரு பேண்ட் இருக்கு. எனக்கு இப்போ கண்டெம்ப்ரரி இருக்கிறவங்களா இப்போ வந்துட்டு லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர் வந்துட்டு 3 songs மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க, ரொம்ப ஆக்டிவா இல்லை. பட் ஒரு டைம்ல வந்துட்டு பயங்கர பீக்ல இருந்தாங்க. லைக் அவங்க மியூசிக் எல்லா இடத்துக்குமே தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தது, அந்த மாதிரி இருந்தாங்க. ஒன் ரீசன் ஏன் இந்த பேண்ட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, இது வந்துட்டு நான் மியூசிக் டிஸ்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபேஸ்ல இருக்கும்போது நானாக கண்டுபிடிச்ச ஒரு பேண்ட். இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ஹோல்ட் ஆக ஆரம்பிச்சது. ஆல்சோ அவங்களோட அவங்க சாங்ஸ் அண்ட் மியூசிக் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி என்ன சொல்றது, பீப்புள் இன் பவருக்கு வந்துட்டு அகேன்ஸ்டாக இருக்கும். ஓகே. அவங்களோட ஒன் ஆஃப் த சாங்ஸ் வந்துட்டு ஏன் வந்துட்டு வார்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் புவர் பீப்புளையும் பப்ளிக்கையும் அனுப்புறீங்க, 2 பிரசிடென்ட்ஸ் வந்துட்டு ஃபைட் பண்ணி தீர்த்துக்கலாமே, பப்ளிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி இதில் இருக்கும். மீடியா வந்துட்டு லைஸ் தான் எங்களுக்கு ஃபீட் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப பவரை வந்துட்டு கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அப்படியே கேட்கும் போது ரத்தம் கொதிக்கும், திஸ் இஸ் வாட் வி நீட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேண்ட் வந்துட்டு எனக்கு
ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. எப்போ லோவாக ஃபீல் பண்ணுறீங்கனாலும் அந்த இதை கேட்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன். ஆக்சுவலாக அது எனக்கு தெரில, மேபி என்னோட இயர்ஸ் வந்து இட்ஸ் நாட் யூஸ் டு டெத் மெட்டல் ஆர் ஹார்ட் ராக். பட் எனக்கு ராக் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து டெத் மெட்டல் ஹார்ட் ராக்லாம் சுத்தமாக எக்ஸ்போஸே ஆனதில்ல. கேட்டிருக்கேன், ஐ டோன்ட் ரியலி, எனக்கு அதோட வைபே புரியலை. அது என்ன ரீசன்னு தெரியல, அதை நான் அனலைஸும் பண்ணல. மேபி ரொம்ப நாளாக எனக்கு அதோட எக்ஸ்போஷரே இல்லாதனால என்னோட இயர் ட்ரம்க்கு அது புதுசாக இருக்கா, அதை பற்றி நான் ரொம்ப யோசிச்சிக்கவே இல்லை. பட் எனக்கு ஒரு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஆல்டோ சொன்ன மாதிரி இந்த மாதிரி சாங்ஸில் வந்து எப்போவாது திரும்ப கேட்கும்போது nth டைமில் யூ வில் ஃபைண்ட் சம் டிஃப்ரெண்ட் கிட்டார் ஸ்ட்ரம் ஒரு பேஸ் கிட்டார். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுட்ருக்கேன் இளையராஜா சாங்கில் இப்போது கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியில் நான் கேட்டேன்னா ஐ டூ ஃபைண்ட் ஃபேசினேட்டிங் ஸ்டஃப். என்ன மாதிரி சொல்லணும்னா, எஸ்பெஷலி நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆகப் ராஜு வந்து பேஸ் கிட்டார் கவர்ஸ் ஆஃப் இளையராஜா சாங்ஸ் வந்து அவரோட யூடியூப் சேனலில் பண்ணிகிட்ருக்காரு. டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பாருங்கள். இளையராஜா பேஸ் கிட்டாரில் விளாண்டுருப்பார் மனுஷன். அந்த டைமில் இந்த சாங்லாம் நீ அதை வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த டிவியில், இதுக்கு முன்னாடி இளையராஜா சாங்ஸை நம்ம மேக்ஸிமம் எங்கே கன்சியூம் பண்ணியிருக்கோம், எஃப்எம்ஸில், KTVலையோ ராஜ் டிவிலையோ. நீ அந்த சவுண்ட்ஸு அந்த 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 கார்ட்ஸ்லாம் கேட்டிருக்கவே மாட்டேன். ஃபேசினேட்டிங்கான ஒர்க்காக இருக்கும். ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இப்படி ஒரு பேஸ் இருக்குது, இந்த பேஸ் லைன் இந்த சாங்கில் இருக்குது, நம்ம அதை கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ தயவு செஞ்சு ஆகப் ராஜுவோட பேஸ் கிட்டார் கவர்ஸ் ஆஃப் இளையராஜா சார் சாங்ஸ் பாருங்கள். அண்ட் டெத் மெட்டல் பற்றி நீ பேசிகிட்டு இருக்கும்போது, நான் சென்னை வந்த புதுசு 2014 ஃபெப்ரோ மார்ச்சோ, நல்லா சம்மரில் செம்ம வெயிலில் ஒரு பொண்ணு பிளாக் அண்ட் பிளாக் போட்டு மார்ஷல், அப்போ வந்து மார்ஷல் ஹெட்ஃபோன்ஸ் அப்போ தான் லான்ச் பண்ண டைப், பெரிய மார்ஷல் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு அவள் ஹார்ட் மெட்டல் கேட்குறது டிராஃபிக்கில் நிற்கிறேன் பக்கத்தில் எனக்கு கேட்குது. எனக்கு வந்து அந்த அந்த சைட் இன் சென்னை வந்து எனக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எனக்கு பெருசாக நான் கேட்ட ஃபஸ்ட்டு பீட்டில் சாங் வந்து ஹே ஜூட் தான். அண்ட் அது வந்து அட் அ டைம் என்னோட கொலீக் ஒருத்தன் தான் பரத்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ யூஸ் டு லிசன் லாட் ஆஃப் மியூசிக், லைக் இஷ்டத்துக்கு ஏதாவது பாட்டெலாம் சொல்லுவான், இதை கேளுங்கண்ணே செம்மையாக இருக்கும், இது கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு எனக்கு வந்து அவன் பயங்கரமான கேமர். இதையும் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். மாஃபியா 3ன்னு சொல்லிட்டு ஒரு கேம். அந்த மாஃபியா 3ல் வந்து ஒரு 150 சாங்ஸ் அந்த கேம் வந்து ப்ராப்பராக லைசன்ஸ் பண்ணி அந்த கேமோடைய பண்ணாங்க. ஒவ்வொரு சாங்கும் கோல்டு, ஒவ்வொரு சாங்கும் லைக் பேரல். எனக்கு இங்கிலீஷ் மியூசிக்கில் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் கிண்டில் பண்ணது வந்து மேஜராக அந்த கேம் தான். லைக் நான் வந்து 2-3 அப்போ ஸ்பாட்டிஃபை இந்தியாவில் லான்ச் ஆகலை, ஆப்பிள் மியூசிக்கில் பிளேலிஸ்ட் கேவலமாக இருக்கும். ஸோ நம்மளால் போய் சர்ச் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து டாரண்ட்டில் டெய்லி போய் சர்ச் பண்ணிருப்பேன் மாஃபியா 3 சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எவனாவது ஒருத்தன் தான் வச்சுருப்பான், ஒரே ஒரு சீடர் இருப்பான், நம்ம டவுன்லோட் போடும்போது அவன் இருக்க மாட்டான். பட் அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஒருத்தன் வந்து அந்த பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுருந்தான், அந்த 150 சாங்ஸையும் டவுன்லோட் பண்ணி. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அவன் சொன்னான், நீங்கள் ஹே ஜூட் கேளுங்க, சாஃப்டாக ஆரம்பிங்க, பீட்டில்ஸ் தான் உங்களுக்கு கரெக்டான பேண்டு, பீட்டில்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சின்ஸ் ஹி நோஸ் மீ ஃபார் அ வெரி லாங் டைம், அவனோட சஜஷன் வந்து இல்லை நீங்கள் இதில் கேட்டு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பாட்டெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பீட்டில்ஸ் ஆரம்பித்தான். அண்ட் பீட்டில்ஸ் பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் ஜான் லெனனை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னோடய ரூம்மேட் நவீன். இமேஜின் சாங் கேட்டால் அப்படி நம்ம இந்த உலகத்திலே இருக்க மாட்டோம், அந்த மாதிரியான ஒரு ட்ராக், பயங்கரமாக மூவிங்கான ஒரு ட்ராக். ஸோ ஜான் லெனனோட ஒர்க் வந்து பீட்டில்ஸ் தான், பட் எனக்கு ஜான் லெனனோட ஒர்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதாங்க. ஸோ எனக்கு அவரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீ சொல்லு, உனக்கு பிடிச்ச ஜான் லெனன் சாங் இது? ஜெலஸ் கைட். அது வந்து என்னோட ஒரு சார்ட் ஆஃப் ஒரு பீரியடில் வந்து அந்த ஜெலஸ் கை பாட்டை கேட்டு நான் உட்காந்துட்டு நானும் இதே மாதிரி ஏதாவது பண்ணிட்டேனோ, யாருக்காவது ஏதாவது ஒரு பொண்ணுக்கு இதே மாதிரியான ஒரு இது பண்ணிட்டேனோ, என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் முன்னாடி இருந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ணிட்டேனோ, லைக் பண்ணிட்டாசன் ஒரு எமோஷ்னலாக ஹர்ட் பண்ணிட்டேனோ, ஏதாவது தப்பாக சொல்லி அந்த மாதிரியான ஒரு தாட் வந்து அந்த பாட்டு ஒரு நாள் ராத்திரி தூக்கம் இல்லாமல் கேட்கும்போது வந்தது தான். ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் யூ, ஐம் சாரி தட் ஐ மேட் யூ க்ரைனெல்லாம் வரும்போது நான் ஏன் அழகில் வச்சுட்டேனா அப்படின்னு நான் யோசிப்பேன். ஓகே,
ஸோ பீட்டில்ஸ் பற்றி சொல்லிட்டேன். ஸோ பீட்டில்ஸ் தவிர இஃப் someone is entering இங்கிலீஷ் சாங்ஸ், லைக் இங்கிலீஷ் சாங்ஸ் இப்போ தான் கேட்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்? எந்த ஆர்டிஸ்ட்டை கேட்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்? இன்னொரு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட்டை நான் சொல்லுவேன். லைக் நிறைய வந்து எல்லாரும் உட்காந்துட்டு வந்து அந்த 80s பீரியடுக்கு வந்து அந்த எல்லாம் வந்து அந்த டைமில் குயின் சொல்லிடுவாங்க. 80sனாலே ஃபஸ்ட்டு குயின் சொல்லிடுவாங்க. எனக்கான 80sல வந்து எனக்கு பிடிச்சவங்க வந்து ஹீஸ் அனதர் பாப்புலர் சிங்கர் எல்டன் ஜான். எல்டன் ஜான் வந்து அந்த ராக்கெட் மேன் கேட்க ஃபஸ்ட்டு ராக்கெட் மேனில் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வந்து நான் லேட்டராக தான் எல்டன் ஜான்லாம் கண்டுபிடிச்சது. அப்போ வந்து கலீத்னு ஒரு இப்போ இருக்கிற சிங்கரோட கொலாபரேட் பண்ணி இன்னொரு ரீமேக் பண்ணாங்க இன்னொரு பாட்டு. அந்த பாட்டு அதெல்லாம் கேட்கும்போது தான் அந்த ஒரு எல்டன் ஜான். அப்போ வந்து ஐ ஆக்சுவலி தாட் இட் வாஸ் எல்டன் ஜான் சாங். கலீத் சாங்ன்றத விட எல்டன் ஜான் சாங்னு அப்போ நான் கேட்டது தான். அதுக்கப்புறம் அவன் வந்து மேலே 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 இது பண்ணும்போது எல்லோ பிரேக் ரோடு, டோன்ட் யூ பிரேக் மை ஹார்ட், அந்த அதெல்லாம் வந்து அப்படியே கேட்கும்போது இட் பிரிங்ஸ் மீ அட் நியூ டு அ நியூ ஏஜ் ஆஃப் மியூசிக்ன்ற மாதிரி இருந்துச்சு. அவனோட கான்சர்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா he was like really quirky outfits. Like he's very openly and vibrantly gay, and I love that fact that he was so open about it and his outfits showed it, like literally. It was a bit of an ethereal experience, you know, on the video songs la paakumbodhu. So I guess I will recommend Elton John. Okay. Probably followed by back to 60s போய் Jimi Hendrix மாதிரி or Bob Dylan. Lyrically genius Bob Dylan மாதிரி. Bob Dylan வந்து பயங்கரமான ஒரு பர்சனாலிட்டி, ஆஸ் அ பர்சனாலிட்டி. எஸ். ஸோ ஆக்சுவலாக ஒரு புக்கு வாங்கினேன். எனக்கு இந்த இங்கிலீஷ் மியூசிக்லாம் வந்து பற்றி தெரிஞ்ச உடனே நம்ம தான் ஒரு விஷயம் மேலே புதுசாக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம அதை சுற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம்ல. ஸோ ஐ ஹேவ் அ புக் ஆஃப் பாப் டிலனோட லிரிக்ஸ், பிக் ஃபேட் புக். அதை வந்து நான் அதில் இருக்க 2 லிரிக்ஸை கூட நான் படித்தது கிடையாது. பட் ரொம்ப அந்த டைமில் வந்து பாப் டிலன் பற்றி, அவரோட லைஃப் பற்றி, அவரோட ஜேர்னி பற்றி படிச்சுட்டு என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஒரு இந்த அவார்டு வாங்கினான்னு நினைக்கிறேன் ஃபார் ஆல் அலாங் தி வாட்ச் டவர். யா இல்லை அந்த பாட்டுக்கு ஆல் அலாங் தி வாட்ச் டவர் பாட்டுக்குன்னு நினைக்கிறேன். யா. ஸோ அதெல்லாம் வாங்கினது பார்த்தோன்னே பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி ஸோ பாப் டிலன் பற்றின கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு பாப் டிலன்னு சொன்னோடனே ஞாபகம் வருது டேம்லரின் மேன் சாங் தான். ஒன் ஆஃப் மை ஃபேவரட். உனக்கு பாப் டிலன் ஃபேவரட் நான் சொல்லுவேன். ஆல் அலாங் தி வாட்ச் டவர். அதுதான் சொல்ல நீ கேட்டிருக்கியா? இல்லை, நான் தான் சொல்றேன். அந்த ஃபேஸ்கே போல ஃபேஸ்கே நான் நிறைய போல லைக் கேட்டிருப்பேன். பட் இந்த பாட்டு வந்துட்டு மேபி எனக்கு ஆர்டிஸ்ட் நேம் கூட தெரிஞ்சிருக்காது. பட் ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் பாப் டிலன் பாட்டு கேட்குறவங்க, ஃப்ராங்க் சினாட்ரா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும்போது சொல்லுவாங்க இந்த பாட்டு கேளு அப்படின்னு கேட்டிருப்பேன். அது ஏதோ ஒரு பாட்டு தெரியும், கேட்டா ஓ அந்த பாட்டு தான் இந்த பாட்டா அப்படின்ட்டு என்னால் ரிலேட் பண்ண முடியுமே தவிர நான் அந்த இதுக்கு போனதில்லை. ஆல்சோ சின்ன வயசுல இருக்கும் போதுன்னா அப்பா வந்துட்டு நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் கேட்பாரு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அப்பா தான் வந்துட்டு என்ன போனியம்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. ஸோ இன்னும் எனக்கு ஆரம்பிச்சதே அதில் தான். போனியம், மைக்கேல் ஜாக்சன், பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ், இப்படி தான் எனக்கு வந்துட்டு இங்கிலீஷ் மியூசிக்கில் வந்துட்டு ஓகே டிஃப்ரெண்ட்டாக நான் எதை கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஆல்சோ வளர வளர எனக்கு அந்த ஆல்பம் கல்ச்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்துக்கு சிச்சுவேஷனில் பாட்டு போடுறோம் அப்படின்றதையும் தாண்டி ஆல்பமில் நான் எப்படி ஒரு விஷயத்தை கான்செப்டுவலைஸ் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பாட்டே எழுதுவேன். இது எல்லாத்தையும் ஆனால் பேக் பண்ணி நான் ஒரு ஆல்பமாக கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்னொன்று அதை கரெக்டாக ஒரு ஆர்டரில் வச்சிருப்பாங்க வேற. அப்படி கேட்கும்போது தான் அதோட அந்த பியூட்டி இருக்கும். ஸோ அப்படி அதை நான் கேட்டுட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் நானாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே இந்த மியூசிக் வேணாம், இது வேண்டாம், இதை கேட்போம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிக்கி ஆக ஆரம்பிச்சு இந்த மாதிரி பிக்கின்னு சொல்ல முடியாது, நான் அதில் ஃபேவரட்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். இதுதான் என்னோட கோ டு ஆர்டிஸ்ட், இந்த மூட்ல இருக்கனா இந்த ஆர்டிஸ்ட், இந்த மூட்ல இந்த ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருப்பேன். ஒரு பிஸி டே போயிட்டு இருக்கு, எனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா
எனக்கு தெரியும் நான் ஹெவி மெட்டல்ஸ் கேட்கணும், அப்போதான் எனக்கு அந்த ரத்தம் அப்படியே பம்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு லோ ஃபீல்ல இருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்லோ மெலடிஸா இருக்கும், இல்லை இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் கேட்டுட்டு இருப்பேன், இந்த மாதிரில வந்துட்டு இருக்கும். ஆர் கவர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டல் கவர்ஸ் கேட்டுட்டு இருப்பேன். ஆர் தனியா நைட்டு அந்த மாதிரி இருக்கும் போதுல வந்துட்டு இந்த பேண்ட் ஒன்று இருக்கு, போயட்ஸ் ஆஃப் த ஃபால் அப்படின்ட்டு. செம்ம லவ்லியான பேண்ட், ரொம்ப அண்டர்ரேட்டடான பேண்ட். என்னன்னா ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு இது சஜஸ்ட் பண்ணியிருந்தது, ஒரு பேண்ட் இருக்கிறது. நான் ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரீம் ஆர்வக்கோளாகி ஒரே நைட்ல எல்லா பாட்டையும் கேட்கணும் யூடியூப் சேனல் ஃபுல்லா புரட்டி எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக கேட்டு எனக்கு அப்படியே அவ்வளோதான். போயட்ஸ் ஆஃப் த ஃபால்குள்ள விழுந்து வந்தால் நான் வெளியே வரலை அப்படின்ற மாதிரி எனக்கு ஆக ஆரம்பிச்சு. எனக்கு அவங்களோட பாட்டும் வந்துட்டு ஒன்றும் எக்ஸ்ட்ரீம் ஸ்பெக்ட்ரம்ஸ்ல இருக்கும். இதை ஏன்பா இது கூட ஒன்னா வச்சிங்க அப்படின்ற மாதிரியே எந்த ஆல்பமும் இருக்காது, எந்த சாங்கும் இருக்காது. நல்ல ஈமோ ஃபேஸ்ல இருந்தாங்க, இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு பேண்ட் அப்படி அப்படின்னா நான் கேட்குற ஒரு பேண்டும் ஒரு ஸ்பெக்ட்ரம்ல இருந்துகிட்டு இருக்கோம். ஹெவி மெட்டல் இருக்கும், எச்சீரன் ஃபுல்லா இது பண்ணி கேட்டுட்டு இருப்பேன். இன்னொரு பக்கம் வந்துட்டு நான் ஆரம்பிச்ச அந்த பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ்லாம் எப்பவுமே விட்டு கொடுக்கவே முடியாது. பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ்லாம் எனி டைம் எனி டே போய் ஒரு பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ப்ளூ பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ்லாம் அந்த ஒரு நாஸ்டால்ஜியா, அந்த ஒரு ஹார்ட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஃபீல்ல இருந்துட்டு இருக்கும். இப்படி கேட்டுட்டு இருப்பேன். அண்ட் மைக்கேல் ஜாக்சன் இருக்கும். அந்த டைம்ல தான் வந்து இவங்க இமேஜின் டிராகன்ஸ்லாம் வந்துட்டு இந்தியாவில் தலை தூக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் 2017-18 வந்துட்டு பிலீவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவனுக்கு 2014 ரிலீஸ் பண்ண சாங் அது. நான் அப்பவே பிலீவர் கேட்டுட்டு பிலீவர் ஓகே, தண்டர் சூப்பரா இருக்கே அப்படின்ட்டு தண்டர் எனக்கு தண்டர் வாஸ் a better song than பிலீவர். இதுக்கு மாத்திரம் ஏன்டா இவ்வளவு கோரிங்கன்னு யோசிச்சு இருந்தது. ஆல்சோ ஆக்சுவலா எனக்கு பிலீவர் வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. இமேஜின் டிராகன்ஸை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது பரத் தான். எனக்கு அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 1 வீக்ல வந்து இமேஜின் டிராகன்ஸ் வந்து பிலீவர் ரிலீஸ் பண்றாங்க. காலையில ஆஃபீஸ் போகும்போது பிலீவர் கேட்டு போறேன், இன்னைக்கு யாரையாவது நான் அடிச்சே அந்த மாதிரியே தான் இருக்கும். நான் பிலீவர் கரெக்டா அந்த இதுலதான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அவங்களோட அடுத்தடுத்த ரிலீஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன். நிறைய சூப்பர் சாங்ஸா பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. நல்லா இருக்கு இந்த பேண்ட். அந்த ஒரு பீக் அவனுக்கு டச் பண்றாரு, அதுதான் அந்த பீக் தான் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்மளுக்கு என்ன புதுசா நம்ம ஒரே ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு கம்பேக்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் இமேஜின் டிராகன்ஸ் பண்ணேன். சரி இது இல்லைன்னா அடுத்த பாட்டு, இது இல்லைன்னா அடுத்த பாட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ரெப்பிட்டேட்டிவ் ஆக ஆரம்பிச்சுட்டானுங்க. இந்த பாட்டு வந்துட்டு அகைன் ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபீல்ஸ் தான், இந்த பாட்டு அந்த பாட்டு மாதிரி இருக்கேன், அந்த பாட்டோட பேஸ் தான் நான் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி வேணாம், இமேஜின் டிராகன்ஸ் நம்ம கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிடுவோம், எப்பயாச்சும் மட்டும் கேட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஃபேஸ் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போன வருஷமா அந்த முந்தின வருஷமா வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஆர்கேன்னு ஒரு சீரீஸ் விட்டான். இந்த லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ்ன்ற ஒரு கேமோட சீரீஸ் வருஷன். அப்போ லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸுக்கும் இமேஜின் டிராகன்ஸுக்கும் எப்பவுமே வந்து இது ஒரு கொலாபரேஷன் இருக்கும். அவங்க ஏதாவது கேம்ல ஏதாவது அந்த லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் ஏதாவது அப்டேட் விடாங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இவங்க ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி பாடுறது, அவங்களோட அந்த ரிலீஸ் வீடியோஸ்ல அந்த பாட்டு ஃபீச்சர் ஆகுது, அந்த மாதிரிலாம் வரும். அப்போ இந்த சீரீஸ்க்கு வந்து அவங்க வந்து அந்த மிஸ்ரி பாட்டு பாடினாங்க, கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அது கேட்டதுக்கு அந்த ஷோ பார்த்துதான் எனக்கு இமேஜின் டிராகன்ஸ் இங்கே வந்திருக்காங்கன்னு தோணுச்சு. அது கேட்கும் போதுதான் எனக்கு வந்து ஓகே தே ஆர் கமிங் பேக், தட்ஸ் லைக் a comeback மாதிரி இருந்துச்சு எனக்கு அவங்களுக்கு. ஆனா அந்த கேமோட முடிஞ்சிருச்சு, அந்த கேம் அந்த சிங்கிளோட அது முடிஞ்சிருச்சு. ஆமா அந்த சிங்கிளோட முடிஞ்சிருச்சு. எனக்கு அதே மாதிரி அடிக்க மாதிரி எனக்கு வாரியர்ஸும் பிடிக்கும். வாரியர் வந்து லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் தான் பண்ணிருப்பாங்க. ரேடியோ ஆக்டிவ் ஓஜி, ரேடியோ ஆக்டிவ்ல தான் நான் இன்ட்ரோடியூஸ் ஆனதே வந்து ரேடியோ ஆக்டிவ் தான். என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ அதை திங்க் பண்ணும் போது தான் லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஜெனரலைஸ்டா இருக்கு. அந்த இதுல ஃபீல் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லே தான் அது இருக்கும். அதான் அதுக்கப்புறம் லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் வாரியர்ஸ்ன்ற சாங் கூட அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். புரட்சிகரமாக பண்றோம் அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க, என்ஜாய் பண்ணலாம், அதெல்லாம் மாசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுதான் ஏரி வந்து டொக்கு வச்சுட்டு they had their own short phase. அந்த இதுல அந்த டைம்ல பிலீவர் வரும்போது அவங்களுக்கு ஆக்சுவலி ஆமா ஆக்சுவலா இமேஜின் டிராகன்ஸ் பீக்ல இருக்கும்போது தான் கோல்ட் பிளேவும் பயங்கரமா இந்தியால ஒரு கோல்ட் பிளே பயங்கரமான இது பிடிச்சு கிங் ஃபார் தி வீக்கெண்ட்லாம் அது இந்தியாலலாம் ஷூட் பண்ண உடனே நம்ம அதுக்கு எமோஷனலா கைட்டாங்க.
அதில் ஒரு பாட்டு எல்லோன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இதில் வந்து கமல் அந்த நீலவானம் மாதிரி ரிவர்ஸ்ல போறது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுட்டு. அது வந்துட்டு அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தான் அதை முதல்ல பண்ணியிருக்காரு. ஆண்டவர் அந்த பிறகுதான் அவனுக்கு பண்ணியிருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டானுங்க, ஆடியோ எல்லாம் வந்துருச்சு கோல்ட்பிளேது. அதுக்கப்புறம் இங்க இது வந்துருச்சு, மன்மத நமக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி சாங் வந்து நம்ம வந்துட்டு ஆண்டவர் வேற லெவல் பண்ணியிருக்காரு அப்படின்ற பிறகு பார்த்தா அவனுங்க இது பண்ணியிருக்கானுங்க. அது என்ன பாட்டு? நீலவானம் இல்ல எல்லோன்னு தான் நினைக்கிறேன். இல்ல பாட்டுல வந்து nobody said it was easy ன்னு வரும். come up to meet you tell you I'm sorry வரும். அது ஃபர்ஸ்ட் லைன்ஸ் அது. பட் நான் சொல்றது அந்த 4வது 5வது எனக்கு இது தெரியல. ஆல்சோ அந்த சாங் சயின்டிஸ்ட் ஃபிக்ஸ் யூ அவங்க நல்லா இருக்கும். அவங்க நல்ல ஒரு பூம்ல இருந்தா இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைட் டவுன். அது மாதிரி அவங்களது தே ஹேட் லைக் சோ மச் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் பீட்டில்ஸ், கோல்ட்பிளே. ஆமாம், கோல்ட்பிளேல பீட்டில்ஸில் அதெல்லாம் வந்து இந்த எஸ்டர்டேன்னு பீட்டில்ஸ் வச்சு ஒரு படம். அப்போ வந்து பீட்டில்ஸில் கோல்ட்பிளே தான் வந்து பெஸ்ட் ஆல்பம் இந்த ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸில் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு பீட்டில்ஸ் இல்லைன்னா கோல்ட்பிளேவே இல்லை, எப்படி கோல்ட்பிளே டாப் ஆகும்? ஆக்சுவலாக அந்த குட் திங் யூ ப்ராட் எஸ்டர்டே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. யாருக்கு டைம் இருக்கோ ஜஸ்ட் ப்ளீஸ் வாட்ச் த மூவி. அந்த படத்தை வந்து டேனி பாயில் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸ்லம்டாக் மில்லியனியரோட டேரக்டர். 124 ஹவர்ஸ்க்கு அடுத்து அவர் பண்ண படம் வந்து செம்ம லைன். அது என்னன்னா ஒரு ஆஸ்பைரிங் மியூசிஷியன் ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து தூங்கி எந்திக்கிறான். நெக்ஸ்ட் டே வந்து அவனோட உலகத்துல பீட்டில்ஸ் இல்லாம போயிடுறாங்க. ஸோ he starts to play பீட்டில்ஸோட சாங்கை பாடி பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செம லைன் அந்த படம். ஆனால் வந்து எனக்கு என்ன இருந்துச்சு, அந்த படம் சோ மெனி பொட்டன்ஷியல்ஸ். எனக்கு ஒரு இதில் வந்து பீட்டில்ஸ் ஃபேன் பேக் வரும்போது அந்த படத்தில் இருந்த பொட்டன்ஷியலோட கொஞ்சம் கம்மியாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஜான் லெனன் இன்னொரு ஆக்டர் முதல்ல அழுதுட்டேன். ஆனால் வந்து உயிரோட இருந்த ரிங்கோ ஸ்டார், பால் மெக்கார்ட்னி எல்லாம் விட்டு இது பண்ணதுதான் காமிக்காம இருந்து ஒரு அவங்க வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பர்சனாலிட்டிஸா இருந்து வர்ற மாதிரி அது வச்சிருந்தா தெரிச்சிருப்பேன். அந்த படத்துல அதான் அந்த பால் மெக்கார்ட்னி ரிங்கோ ஸ்டார்லாம் வந்து தெரிச்சிருப்பேன். நிறைய பொட்டன்ஷியல் இருந்தது. பட் ஒரு விதத்துல ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து ஒரு ஜெனரிக் ராம்காம் மூவி மாதிரி எனக்கு கடைசியில ஃபிளாட் ஆயிடுச்சு. நான் ஒரு பீட்டில்ஸ் ஃபேன் பாயா போய் உட்காரும்போது அந்த அத பீட்டில்ஸ் ட்ரெய்லர்ல வந்து ரொம்ப கிளவரா அந்த போர்ஷன் அப்படி பீட்டில்ஸ் படம் மாதிரி காமிச்சாங்க. கடைசியில பார்த்தா அது ராம்காம் மூவி மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஆல்டோ பேசிட்டு இருக்கும்போது சொன்னான், அங்கே வந்து நிறைய இந்த ஆல்பம் கல்ச்சர் இருக்குது. ஆல்பம் அது அவனை பயங்கரமாக சினிமா இல்லாமல் இண்டி மியூசிக்ன்ற வார்த்தை இந்தியாவில் மட்டும்தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மியூசிக் தான், அதுதான் மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக் ஃபிலிம்ஸில். லைக் சிங்க் சாங்ஸ் எல்லாம் நமக்கு இப்போ தான் வருது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிங் பிளேஸ்மெண்ட்டில் வந்து இப்போது நீயே ஒளி வந்து ஷான் மென்சன் பண்ணது வந்து அது அவனோட நீயே ஒளி ஆல்பம் மேட் இன் ஜெஃப்னாக்கு பண்ண சாங்கு. பட் தே பிளேஸ்ட் இட் இன் சார்பேட்டா. தமிழில் எனக்கு தெரிஞ்சு அது. அப்புறம் இந்த ராட்டி சாங் வந்து இப்போது ஏதோ ஒரு சந்தோஷ் தயநிதியே மியூசிக் பண்ணுற வேற ஒரு படத்தில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இண்டி சாங் பிளேஸ்ட் இன் ஃபிலிம்ஸ் தமிழில் வந்து இப்போ தான் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி நல்லா இந்த சாம்பிள்ஸ் மாதிரி எடுத்து. ஆமாம், ஹிந்தியில் இப்போது ரங்கி சாரின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு இன்ஸ்டா ரீலில் பயங்கரமாக பாப்புலராக இருக்குது. ரங்கி சாரி பார்த்தோன்னா ஆக்சுவலாக ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்கு. அது வந்து இப்போது வருண் தவான், கேராத் அலி நடித்த ஜக் ஜக் ஜீரோவில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. விஷுவலி இட் இஸ் டிஸப்பாயிண்டிங், பட் குட் டு சி ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல இருந்து படத்துக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கான எஃபர்ட் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. சேம் வித் கெஹரயான், அந்த ஆர்டிஸ்டுமே அவங்க இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான். ஸோ தேர் இன்டு மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக். பிரீத்தம்ல கூட அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த ஜப் ஹாரி மெட் சீஜல்ல பாட்டெல்லாம் வந்து இதுல இருந்து எடுத்தது, இண்டிபெண்டன்ட் சாங்ல இருந்து எடுத்தது, அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச அது எல்லாமே ஒரிஜினலி மேட் ஃபார் ஜப் ஹாரி மெட் சீஜல் தான். ஐ டோன்ட் திங்க் சாரி ஹாரி மெட் சீஜல். அப்போ I'm thinking of a different movie then. ஓகே. அது தவிர பார்த்தீங்கன்னா இப்போது ஜப் கெஹரயான்னு சொல்லிட்டோம். இது மேத்தரா பாய் ஃப்ரெண்ட், அந்த சுஷாந்த் சிங் ராஜ்குமார், அது ஆக்சுவலாக வந்து ஒரிஜினலி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் அது மேத்தரா பாய் ஃப்ரெண்ட் மேரி கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ இந்தியாவில் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இண்டி மியூசிக் மூவ் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் டு இன்டர்நெட் இருக்கிறனால தான் வந்து எல்லாருமே
ஆஸ்பைரிங் மியூசிஷியன்ஸ் எல்லாம் அவங்களோட சாங்ஸை ரிலீஸ் பண்ண முடியுது. அண்ட் ஸ்பாட்டிஃபை இண்டி மியூசிக்கை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ வேறு எந்த பிளாட்ஃபார்மும் இப்போ இல்லை. அண்ட் ஸ்பாட்டிஃபை இப்போ இவ்வளோ எக்ஸ்டென்சிவாக சப்போர்ட் பண்ணுறதுனால தான் வந்து ஆப்பிள் மியூசிக்காக இருக்கட்டும், சாவனாக இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறானுங்க. ஸ்பாட்டிஃபை வந்து நியூ ஆர்டிஸ்ட் இந்த ரேடார் அது இதுன்னு வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ குட் சைன். நம்மளும் டிக்டாக்லாம் கூட லைக் பீப்புள் திங்க் லைக் டிக்டாக் இஸ் ஃபார் லைக் ட்ரெஞ்சாஸ் ரீல்ஸ். ஆனா ஆமா, இப்போ இந்த ஒலிவியா ராட்ரிகோ பாட்டெல்லாம் வந்து தெரிக்குது, எல்லாத்துலயும் அவ்வளோ பாப்புலரா போகுது. ஷீ இஸ் வினிங் அவார்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கான டோஜா கேட் பாட்டு அவ்வளோ ஃபேமஸா பாப்புலரா போகுதுன்னு ரீல்ஸாக காரணம். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. பட் பீப்புள் ஜஸ்ட் திங்க் தட் ரீல்ஸ்ல வந்து இருக்கிறதுலே லெஸ் கிரியேட்டிவ் பீப்புள் தான் வந்து ரீல்ஸ். ஆக்சுவலா இல்ல, டிக்டாக் இந்தியால பேன் ஆனது வந்து இட் வாஸ் a huge disappointment, huge disappointment, huge loss for Indian music industry தான் சொல்லுவோம். ஏன்னா இங்கிலீஷ் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது டிக்டாக்ல பாப்புலர் ஆச்சுன்னா தான் அது இன்ஸ்டாகிராமில் 2 months கழிச்சு கன்வெர்ட் ஆகுது. இது வந்து ப்ரூவ்டு, ஒரு ரிசர்ச்சில் ப்ரூவ்டு. டிக்டாக் என்கரேஜஸ் சப்போர்ட்ஸ் மியூசிக் லைக் கிரேசி. அங்கே இருக்கிறவங்க தான் ஒரு சாங்கை பாப்புலர் ஆக்குன பிறகு தான் அது மற்ற இன்ஸ்டாகிராம்கே போகுது. நம்ம கையில் ஆனால் நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். பட் கொஞ்சம் சின்ன டவுன்ஸில் இருக்கவங்கலாம் மோஜ், ஷேர் சேட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் டிக்டாக் பேன் வந்து ஆக்சுவலாக லாஸ் ஃபார் இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரி தான். வந்து கல்லெடுத்து அடிக்க ஆக்சுவலாக அது ஒரு சில்லியான பாலிடிக்ஸ். நீங்கள் சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாமே பேன் பண்ணுங்க. ராசா சொல்கிற மாதிரி தான், வாங்க எல்லாரும் சேர்ந்து பிச்சை எடுப்போம். பாலிடிக்ஸ் வந்துட்டோம், பாலிடிக்ஸ் பேசலாம். ஃபூலிஷான ஒரு விஷயம் அது. இப்போ டிக்டாக் இருந்துச்சுன்னா the number of independent artists release, I mean the number of songs that independent artists are doing right now, டிக்டாக் வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருந்திருக்கும். அது அப்படியே அந்த சதஸ்டான. எனக்கு ஆக்சுவலாக இதை பற்றி பேசும்போது ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஒரு ஆர்டிஸ்ட். இந்த ஆர்டிஸ்டோட இந்த ஒரு சாங்கை மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். பட் இந்த சாங் வந்து என்னை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு சாங் அது. The song is called Jealous by Labyrinth. நான் Labyrinth பண்ணதுலேயே இந்த ஒரு சாங் மட்டும்தான் கேட்டிருக்கேன். I didn't want to hear any other songs by him. அந்த டைமில் வந்து லைஃப்பில் வந்து nothing mattered to me. இந்த பாட்டு கேட்டால் என்னை பயங்கரமாக ஃபுல் டே மைண்ட் ஃபோக் ஆவேன். பட் அந்த பாட்டு கேட்பேன். பிகாஸ் அந்த சாங் வந்து the song had pretty much everything which I wanted to ask people. பீப்புள்னு இல்லை, டு சம்ஒன், டு அ பர்சன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன் ஆஃப் மோஸ்ட் ஷேட்டரிங், டிஸ்டர்பிங். இட் இஸ் நாட் சூசைடல் அந்த மாதிரியான சாங் கிடையாது. பட் அந்த சாங் ஐ திங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாரும் கேள்வி டிஸ்டர்ப் ஆகும். இல்லை, ஐ திங்க் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்னா, என்னதான் நம்ம அவ்வளோ தமிழ் சினிமா சாங்ஸ் கேட்டாலும் எல்லாருக்குமே ஒரு இங்கிலீஷ் சாங் இந்த மாதிரி இருக்கு. மைண்ட் ஃபக் ஆனா இந்த பாட்டு தான் கேட்டு இன்னும் இல்லை. எனக்கு இன்னும் மோர் சர்ப்ரைசிங் என்னன்னா, நான் இங்கிலீஷ் சாங்ஸ் கேட்பேன், என்ஜாய் பண்ணுவோம், ஓகே. பட் இஃப் ஐ ஹேட் அ சவுண்ட் ட்ராக் லைக் அந்த டைம் அந்த பாட்டு நான் 2017 சொல்கிறேன். 2017 நான் இருந்த ஃபேஸில் என்னை வந்து நீ உன லைஃப்பில் ஒரு பயோபிக் பண்ணு, யூ டேக் வாட் எவர் சவுண்ட் ட்ராக் யூ வாண்ட் டு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக எந்த இங்கிலீஷ் சாங்கையும் எங்கேயுமே ப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டேன் எக்ஸப்ட் திஸ் சாங். அதில் இருக்கிற லிரிக்கல் வேல்யூ ஒரு விஷயம், எமோஷன் ஒரு விஷயம், அதெல்லாம். பட் இப்போ விட்ட நான் நம்ம 2022 இருக்கோம். நான் அதுக்கப்புறம் பார்த்த படங்கள் நிறைய, நான் கேட்ட பாட்டு நிறைய ஆர்டிஸ்ட் நான் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இப்போ விட்டா நான் நிறைய இங்கிலீஷ் சாங்கு, ஹிந்தி சாங்கு, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லாத்தையும் போடுவேன். பட் அந்த டைமில் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு அதுதான் பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இங்கிலீஷ் பாட்டே கேட்காத ஒருத்தன் என்ன ஒரு சாங் இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அது வந்து அந்த சாங் ஆக்சுவலாக நீங்கள் எல்லாரும் கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு அந்த பேண்ட் கல்ச்சர் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன்னா. பேண்ட் கல்ச்சர்ல ஒன்னும் இல்லாம அவங்களோட பர்சனல் ஃபீலிங்ஸோட பெட் ஆஃப் தட் டச் இருக்கும். அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஒன் சைட் லவ் பத்தி அவன் பாட போறான்னா, ஓகே, ஏற்கனவே ஒரு
100 பேர் இதை பத்தி பாடிட்டாங்க, நான் எப்படி புதுசா பண்ண போறேன் அப்படின்ட்டு தான் அவன் ஆரம்பிக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏதோ ஒரு ஆங்கிள் வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ற ஒரு வியர்டான எமோஷனை அவன் டச் பண்ணிடுறான். அந்த 100 சாங்ல ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு தொட்டுருது, அது நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிடுது. பட் படத்துக்குன்னு பண்ணும்போது அப்படி இல்லை. ஏன்னா படத்துக்கு வந்துட்டு சிச்சுவேஷன் ரொம்ப ஜெனரலைஸ்டா இருக்கு. ஸோ அதை பத்தி அவனுக்கு பேசுறாங்க அப்படின்றப்ப, அண்ட் இப்போ நம்ம இருக்க டைம்ல லிரிக்ஸ்க்கு அவ்வளோ வெயிட்டேஜா எழுதுறது இல்லை நம்ம. அது நீ சொல்றது ஆக்சுவலா 90% வந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு தாக்கம் இன்னும் நம்ம அந்த ஒரு 80s 90s மியூசிக்கோட அந்த ஹிட் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் மைண்ட் ஃபக் பண்ணுறது இப்போ இருக்க மியூசிக்கோட. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம். அதனால எனக்கு அந்த பேண்ட் கல்ச்சர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை, பேண்ட் கல்ச்சர்ல மாத்திரம் இல்லை, இப்போ கரண்ட் டைம்ஸ் எடுத்தனால இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட்னு எடுத்தாலும் தே ஷோகேஸ் தேர் ஓன் எமோஷன்ஸ் இன்டு இட். ஹூவர் ரைட்ஸ் தி சாங் தே ஷோகேஸ் தேர் ஓன் எமோஷன்ஸ் இன்டு இட். ஆல்சோ மாடர்ன் மியூசிஷியன்ஸ் இன்னும் மாடர்ன் ப்ராப்ளம்ஸோட அவங்க இருக்கானுங்க. ஆமா, which is relatable to us. அதை நம்ம கேட்கும்போது அது ஓகே, this mind fucks me good. நீ சொல்ற மாதிரி லிரிக்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன்னா இப்போ இருக்கிற எந்த படத்துலையுமே பாட்டு கதை சொல்லவே மாட்டேங்குது. பாட்டு ரொம்ப ஜெனரிக்கான ஒரு விஷயத்த கன்வே பண்ணுது. லைக் இப்போ மோஸ்ட் ஆஃப் நோ ஆஃபென்ஸ் பட் மோஸ்ட் ஆஃப் சாங்ஸ் அப்படி சொல்ல முடியாது. அவங்களோட சிலரோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்குன்னா, இது எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் உட்காரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நீ வந்து ஒரு சாங்ல கதையை புகுத்தி பண்ணும்போது தான் வந்து அது இட் ஸ்டாண்ட்ஸ் ஆகும். இட் ஸ்டாண்ட்ஸ் தனியாக, அதுக்கான ஒரு மணிமுகுடம் மாதிரி அது தனியாக தெரியுது. அந்த விஷயம் இப்போ அது இல்லாதனால தான் அந்த ஷாலோவான ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது அரௌண்ட் தட். படத்தில் அந்த ஒரு 2 minutes ஃபில் பண்ணுன்ற மாதிரியான 2 minutes எங்க நியாயம் பண்ணாங்க. 3 நிமிஷம் தான் பாட்டு. ஒரு பாட்டு இப்போல்லாம் 5 நிமிஷம் போச்சுன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. என்னடா 5 நிமிஷத்துக்குலாம் பாட்டு வருவீங்க அப்படின்ட்டு இருக்கு. அதுவும் இந்த எஃப்எம் காரணங்க பண்ணுவானுங்க பாரு. ஒரு பாட்டு 4 நிமிஷம் இருக்குன்னா இன்ட்ரோட இஷ்டத்துக்கு கட் பண்ணுறது, இஷ்டத்துக்கு சங்க் பண்ணுறது. ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு, இட் இஸ் சர்ப்ரைஸ் கோட் கிடையாது, ஒரு ட்வீட் தான் அது. சம்மன் ட்வீட்டட், சோனாக்ஷி சின்ஹான்னு நினைக்கிறேன். I'm surprised that I find songs between ads nowadays. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு சிச்சுவேஷன் இன்னைக்கு. ஒன்றையே பயங்கரமாக நீ சொல்கிற மாதிரி அந்த மைண்ட் ஃபக் பண்ணுற சாங் நான் எதுவும் சொல்லுவேன். என்னை மைண்ட் ஃபக் பண்ணுது, பட் நான் கேட்பேன். அப்படி எனக்கு அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆல்சோ இந்த படத்தை வந்துட்டு நீங்களும் பண்ணுவீங்க, நானும் பண்ணுவேன். என்னன்னா யூடியூப்ல வீடியோ பார்க்குறோம், கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக உட்காந்து படிக்க வேண்டியது. எல்லா கமெண்ட்ஸையும் நான் உட்காந்து படிப்பேன். நான் யாருக்காச்சும் சாங் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். லிரிக் வீடியோ பாரு, லிரிக் வீடியோ பார்த்துட்டு மியூசிக் வீடியோ, லிரிக் வீடியோவில் லிரிக்கோட நீ இது பண்ணு. ஏன்னா நான் எனக்கு வந்துட்டு லிரிக்கை வந்துட்டு நான் ரொம்ப ஆம்பிகஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தப்பாக நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு லிரிக் வீடியோ இருந்ததுனால தான் என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லுவேன். லிரிக் வீடியோ பார்த்துட்டு வீடியோ சாங் பார்க்க சொல்லுவேன். மறுபடியும் லிரிக் வீடியோவுக்கு போ, லிரிக் வீடியோ போயிட்டு கமெண்ட்ஸ்லாம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் லிரிக் வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். ஸோ லிரிக் வீடியோல தான் இன்னும் ஆத்மார்த்தமா எல்லாரும் எல்லாரும் வந்திருப்பானுங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது நான் ஒரு டைமென்ஷன் ஆஃப் எமோஷன்ல வந்துட்டு நான் அடி வாங்கிட்டு இருப்பேன். இன்னொருத்தன் புதுசா சொல்லுவான், டே இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையேடா அப்படின்ற இருக்கும். பட் அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஏன் அவனுக்கு அந்த பாட்டு அப்படி ஃபீல் பண்ண வச்சது நம்மளால ரிலேட் பண்ணுங்க. நம்ம அவங்க கோத்ரூ பண்ணதை நம்ம கோத்ரூ பண்ணல, பட் அவன் சொல்லும் போது புரியும். ஓ ஓகே, இதனால உனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கா அப்படின்ற ஒரு எனக்கு அந்த இதில் சொன்னா அகேன் சிஸ்டம் ஆஃப் டவுன்லேயே ஒரு சாங் இருக்கு, லோன்லி டே அப்படின்னு இருக்கும். அவங்க பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இயர் ப்ளீசிங்கான சாங் அதுதான். பெரிய ட்ரம்ஸாக இருக்கு, பீட்ஸாக இருக்காது, வெறும் கிட்டார் ஸ்ட்ரம்ஸ் இதுவாக இருக்கும், பியானோ அவ்வளோதான் இருக்கும். எப்படி இந்த பேண்டில் வந்து இந்த ஒரு சாங் மட்டும் அப்படி தனியாக தெரியும், அப்படி ஒரு சாங் அது. ஆனால் ரொம்ப ஒரு ஒரு பெயினும் சொல்ல முடியாது, பட் கம்ஃபர்ட்டையும் அது கொடுக்குற மாதிரி விஷயமா தான் இருக்கும். லிரிக்ஸ்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த நாள் வந்துட்டு ரொம்ப லோன்லியாக இருக்குது, நான் எப்படி இதை சர்வை பண்ணேன்னே தெரியல, இந்த நாள் ரொம்ப லோன்லியாக இருக்குது, என்னோட எதிரிக்கு கூட இந்த மாதிரி ஒரு நாள் வரணும்னு நான் கேட்க மாட்டேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம கேட்கும் போதே ஷிட் என்னடா லிரிக்ஸில் பண்ணி வச்சிருக்கீங்க இருக்கும். இதெல்லாம் யூடியூப் கமெண்ட்ஸில் படிக்கும் போது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் யூடியூப் கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட் சொல்லுடா ரேண்டமா அப்படின்னா எனக்கு மைண்டில் எப்போவுமே நிற்கிற கமெண்ட் ஒன்று இதுதான் இந்த பாட்டுக்கு. என்னன்னா ஒரு பையனும் பொண்ணும் யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பான்,
என்னோட அப்பா அம்மா வந்துட்டு சின்ன வயசுல ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. என் பர்த்டே அன்னைக்கு தான் இறந்தாங்க. ஒரு பர்த்டே ஆரம்பிக்கும் போது நான் இந்த பாட்டில் தான் ஆரம்பிப்பேன். எனக்கு நான் மட்டும் தனியாக இந்த பாட்டு அடி கேட்டுட்டு அது என்ன பண்ணுன்னே எனக்கு தெரியாது. நான் அழுகுறேனா சிரிக்கிறேனா அது அந்த எமோஷன் எல்லாம் டிஃபைனே பண்ண முடியாது. ஒரு 3-4 டைம்ஸ் போகும், ஒரு சில நாள் அதோட நிறையவே போகும். அந்த பாட்டெல்லாம் அப்படி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த டேவே ஸ்டார்ட் பண்ணுவேன். வருஷம் இது வந்துட்டு எனக்கு ஒரு ரிச்சுவல் அப்படின்னு. எனக்கு பர்த்டே என்னைக்குன்னு சொல்லுமா நான் மிஸ் பண்றேன். என்ன எது இந்த பாட்டை அவன் ஒருத்தன் டிஸ்கவர் பண்ணியிருக்கான். அவங்க லைஃப்ல ஆல்ரெடி அவ்வளவு பிரச்சனை போயிருக்கான், அப்பா அம்மா இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த பாட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்கான், இதையும் அதையும் ரிலேட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு கரெக்டா அவன் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கிறான். அவன் பர்த்டே அன்னைக்கு அதை ஒரு வாட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வருஷம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு டிசைட் பண்ணி இவ்வளவு பெரிய ப்ராசஸ் போயிருக்கு. அப்படின்னா அந்த மைண்டுக்குள்ள என்னென்னலாம் நடந்திருந்தா அவனுக்கு இவ்வளோ இது ஒரு ரிச்சுவலா மாத்தணும்ன்ற ரேஞ்சுக்கு. ஸோ இந்த கமெண்ட் எனக்கு அப்படியே இன்னும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்ல முடியாது, அது ஸ்டாண்ட் அவுட்டா அந்த கமெண்ட் நின்றுகிட்டே இருக்கும். அதனாலே எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும். எனக்கு இது பர்சனல் அட்டாச் ஆனாலும் சும்மா லிரிக்ஸ் ஆஃப் திஸ் ஒன் சாங் நான் கேட்கும்போதே வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிட்டேன். பாலின்னு ஒரு பாட்டு, நிர்வாணா. அது எந்த ஒரு மைண்ட் செட்ல கர்ட் கோபைன் அது எழுதி பண்ணான்னு தெரியல. இட்ஸ் அபவுட் ரியல் லைஃப்ல வந்து மைனர் கேர்ள் வாஸ் ரேப்ட் அண்ட் கன்விக்ட்லாம் பிடிச்சி இதெல்லாம் பண்ணியாச்சு. த சாங் வாஸ் அபவுட் how that rape happened from the point of view of the person who raped her. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சம்டைம் டியூரிங் 18லயோ 19லயோ இந்த பாட்டு எனக்கு சொன்னான். நான் நிர்வாணா பாட்டு கேட்டு அவர் சும்மா அப்படியே ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன்ல இருக்கும்போது இந்த பாட்டு கேளுடா அப்படின்னா இட் ஃபக்ட் அப் மை மைண்ட். எப்படி போட்டுறேன் நம்ம ஃபேமிலி டான்ஸ்ல ரொம்ப மூளை இது பண்ணிருச்சு. பர்சனலா என்னால எனக்கு அந்த கனெக்ஷன் இல்லை. ஆனா வந்து எப்படி ஒருத்தனால வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எழுத முடிஞ்சது இல்ல, அந்த தாட்டே வந்து ஒரு புதுசா இருக்கு. This is a news. And he did lots of events which சேரிட்டி ஈவெண்ட்ஸ் மாதிரி பண்ணி இந்த மாதிரி விக்டிம்ஸுக்கெல்லாம் இந்த பணம் போய் சேர்ற மாதிரியான இதுவும் பண்ணியிருக்கான். இந்த நியூஸ்க்கு அப்புறம் இந்த பாட்டு பண்ணி ஃபாலோட் பை சச் சேரிட்டி ஈவெண்ட்ஸ் ஆஸ் வெல். ஓகே, பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்டர்ப்ட் மைண்ட் கர்ட் கோபைன். அண்ட் இந்த சாங் உனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது நீ சொன்ன 19 years old அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்போ வந்து இந்த சாங்கை கேட்கும்போதே உனக்கு நீ லிரிக்கை தான் அப்சர்வ் பண்ணி கேட்டியா, இல்லை உன் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ப்ரீஃப் பண்ணிட்டான் இந்த சாங் வந்து இந்த மாதிரியான சாங் கேளுன்னு தான் சொன்னான். இட் வில் ஃபக் யுவர் மைண்டா கேளுன்னு தான் சொன்னான். சாப விட்டுருக்கான் பண்ணியிருக்கேன். இல்லை நாங்கள் அந்த டைம்ல பார்த்து நானும் வந்து ரொம்ப ஹெவி மெட்டல் ஈமோ ஃபேஸ்ல தான் நானும் அப்போ உட்காந்து கேட்டுட்டு இருந்தது. ஹெவி மெட்டல் ஃபேஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறதுலே நான் எனக்கு சூசைடலா இருந்தா அந்த பாட்டு கேட்டா எனக்கு சாப்பிட மாதிரியான ஆக்சுவலா அது ஒரு நிறைய மியூசிக்கும் ஜானருக்கும் சேர்ந்ததா இருக்கு. ஹெவி மெட்டல்னா பிளாக், ஃபுல் பிளாக், அப்புறம் ஹார்ட் கோரா லைக் பங்கா பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனாவே இருக்கு. அங்க வந்து மோஸ்ட்லி அதை வந்து சேட்டானிக்னு சொல்லிட்டு சேட்டானை பிரைஸ் பண்ற மாதிரி இருக்கு. நாட் ரியலி, பட் அவங்களோட ஒரு இது. பட் தேர் ஆர் பேண்ட்ஸ் ஹூ டிட் தட் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் பாப்புலர் பிராண்ட்ஸ்லாம் அப்படி இல்லை. அந்த ஒரு அப்படி ஒரு ஆக்சுவலா ஒரு லிஸ்டே இருக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் வந்து கேட்க கூடாது அப்படியா? ஆமா, அப்படியே ஆக்சுவலா ஒரு கோர்ட் கேஸ் நடந்து இந்த பேண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாட்டு போட்டு அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு. இதுவும் எனக்கு நியூஸ் தான். ஆக்சுவலாக நேற்று சொன்ன மாதிரி எல்விஸ் நேற்று பார்க்கும்போது எனக்கு அதுலேயுமே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஐ நோ ஹி ஹேட் ஹேட்ரட். ஐ நெவர் நியூ தட் ஒயிட் பீப்புள் வேர் ஸோ அகேன்ஸ்ட் ஹிம். லைக் நீ வந்து நீக்ரோஸ் மாதிரி டான்ஸ் பண்ற, நீக்ரோஸ் மாதிரி மூவ்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அப்படி இருந்துச்சு. உட்காந்துட்டு எனக்கு மியூசிஷியன் பேர் ஞாபகம் இல்லை, ஜானி பி குட்னு ஒரு பாட்டு சக்பேரியோட பாட்டு அதே மாதிரி இருக்கே எல்விஸ்லாமும் அப்படிலாம் தான் எனக்கு தோணிட்டு இருக்கும். பட் ஐ லைக் எல்விஸ், பட் ரொம்ப எல்லாம் எக்ஸ்டென்சிவா கேட்கலனால ஐ லைக் இட்.
எல்விஸ். பட் தேர் இஸ் அ கான்ஸ்பிரசி மாதிரி, லைக் அந்த டைமில் வந்து ராக் R&Bல வந்து மேஜராக இருந்தது பிளாக் மியூசிஷியன்ஸ் தான். ஈவன் ஜாஸ்லையுமே ஆமா ப்ளூஸ் அண்ட் ஃப்ராங்கும் எல்விஸும் வந்து தேவர் புஷ்ட் பை பீப்புள், தேவர் புஷ்ட் சேயிங் இல்லை ஒயிட் மியூசிக், ஒயிட்ல இருக்கிற ஒருத்தன் தான் அந்த பொசிஷன்ல டாப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அதே மாதிரி தான். எனக்கு கான்ஸ்பிரசி நான் படிக்கல, பட் கான்ஸ்பிரசி இல்ல, எனக்கு தோணு தாண்டி நான் நிறைய விஷயங்கள் படிக்கும்போது இட் இஸ் பிளான்டட். நிறைய நம்ம ரொம்ப ஆர்டன்டான மியூசிக் ஃபேன்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு லிமிட்ல அவங்க இது சொல்லுவாங்க. இப்படி நடந்தது ஒரு ஃபேஸ்ல எனக்கு தோணி இருக்கு. இந்த மாதிரி வந்து ஃப்ராங்க் சினாட்ரா பேசிக்கலி இருக்கிற ப்ளூஸ் மியூசிக் எல்லாரையும் வந்து இது பண்ணிட்டு அவன் வந்து ஜாஸ்னு இது பண்ண மாதிரி போர்ட்ரே பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே சேம் வித் எல்விஸ். ஒரு பர்சனல் கிரட்ஜ் கூட அட் ஒன் பாயிண்ட் இருக்கு எல்விஸ். ஆமா, இது எப்படிடா நீ பண்ணலாம், இது ஜானி பி குட்லாம் நீ கெட்டு இதை நீ எப்படி பண்ணலான்னு தான் எனக்கு தோணும். ஆக்சுவலாக ஒவ்வொரு இப்போ இருக்கிற மியூசிஷியன்ஸ் லைஃபு, ரெக்கார்ட் லேபிள், சார்ட்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இருந்தவங்களை பற்றி யோசிக்கும்போது பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருக்கும். லைக் இப்போ வந்து ஈஸியாக நம்ம மியூசிக் ரிலீஸ் பண்ணிடணும். அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரெக்கார்ட் லேபிளில் போய் எப்படி சாங் பிச் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரேடியோவில் ப்ளேபேக் இருக்கணும்னா நீ ரெக்கார்ட் பிரிண்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பிரிண்ட் பண்ணணும்னா ஒரு சாங் டீசெண்டாக இருந்தால் தான் ஒரு லேபிள் வந்து உனக்கு அத்தனை ரெக்கார்ட் பிரிண்ட் பண்ணி கொடுப்பான். ஸோ ஃபேசினேட்டிங்காக இருக்குது. அண்ட் பிபி கிங் ரெஃபரன்ஸ்லாம் இருந்துச்சு எல்விஸில். ஸ்பீக்கிங் ஆஃப் பிபி கிங், நீ உங்களோட ஜான் மேயர் இதெல்லாம் கேட்டிருக்கேன் பிளேலிஸ்ட். ஜான் மேயர் எனக்கு அஜீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணான் 2012. ஸோ அந்த டைமில் ஹி வாஸ் டூயிங் அன் ஆல்பம் காலேஜ் ரெயின் சம்திங். அப்போது எனக்கு ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இங்கிலீஷ் மியூசிக். அந்த டைம்லலாம் சுத்தமாக கேட்க மாட்டேன். அவன் வந்து ப்ரோ நீங்கள் ஜான் மேயர் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மேயர் சாங்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணால் அப்போ கேட்க ஆரம்பிச்சதுதான். நான் ஜான் மேயரை டைட்டாக ஃபாலோ பண்ணுறேனான்னு கேட்டாலும் கிடையாது. அப்போ கேட்டதோட சரி. சில ஆர்டிஸ்ட்லாம் அப்படிதான், நீ உனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குல்ல. இமேஜின் டிராகன்ஸ் வந்து இப்போ ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, டிசப்பாயின்மெண்ட். எனக்கு தமிழில் அந்த டிசப்பாயின்மெண்ட் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதனாலே நான் இங்கிலீஷில் வந்து யார் மியூசிக்கையும் டைட்டாக ஃபாலோ பண்ண மாட்டேன். அடுத்து என்ன சாங் இப்போ ரிலீஸ் பண்ணால் அவன் போட்ட வரைக்கும் நல்லா இருக்கா அதை மட்டும் நான் கேட்டுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி தான் ஜான் மேயர். ஸோ நீ சொல்லு உங்கள் ஜான் மேயர் பிளேலிஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு ஜான் மேயர் கண்டிஷன், ஜான் மேயர்தும் பிபி கிங்தும் ஒரு 3 பாட்டோ 4 பாட்டோ யூடியூப்ல இருக்கும் அவங்க 2 பேர் பண்ணது. ஜான் மேயர் வந்து ஒவ்வொரு பாட்டுலையும் பிபி கிங்கை ப்ரைஸ் பண்றது, நீ இதுக்கு மேல பேசுனா நான் கிளம்பி போயிட வேண்டாம்னு சொல்றது. பிபி கிங் பற்றி பேசும்போது ஐ வாண்ட் டு டாக் அபவுட் குவின்சி ஜான்ஸ். குவின்சி ஜான்ஸ் வந்து ஆக்சுவலாக குவின்சி ஜான்ஸ்ன்ற ஒரு ஆள் இருக்கிறதே வந்து எனக்கு ஒரு 4 years முன்னாடி தான் தெரியும். ஐ ஹேப்பன் டு வாட்ச் நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி கால்ட் குவின்சி ஜான்ஸ். அதை பார்த்த பிறகு ஃபேசினேட்டட் பை அந்த மனுஷனோட வேலை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் வேறு ஜான்ர் ஆஃப் மியூசிக் அவங்க பண்ணியிருக்காங்க. மைக்கேல் ஜாக்சன், ஃப்ராங்க் சினட்ரா பண்ணது மேஜராக ப்ளூஸ் அண்ட் ஜாஸ். மைக்கேல் ஜாக்சன் பண்ணது ப்ராப்பரான பாப்பு. 2 பேருக்கும் ஒரே மியூசிக் அரேஞ்சர் தான். அவர் வந்து குவின்சி ஜான்ஸ். அண்ட் குவின்சி ஜான்ஸோட அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து அவரோட பொண்ணுங்க தான் மேஜராக அவரை பற்றி ஒரு மியூசிக் பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு எபிசோடில் கென்ட்ரிக் லமர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான் வித் குவின்சிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. அவர் கூட சொல்லி டோன்ட் டெல் தட் மேன், ஐ லுக் அப் டு யூ அப்படிம்பாரு. அதாவது அந்த லெஜெண்டு, அவன் பார்க்காத ஹையே கிடையாது. மைக்கேல் ஜாக்சன் பார்த்துட்டான், ஃப்ராங்க் சினட்ரா. இன்னைக்கு மைக்கேல் ஜாக்சனாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் குவின்சியோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். அப்படி ஒரு பட்டிங் அவன் வந்து அப்போ இது கூட பண்ணலன்னு நினைக்கிறேன். டேம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, கென்ட்ரிக் டேம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ அந்த வீடியோ பார்த்தனா தெரியும், கென்ட்ரிக் லிட்டரலாக கடவுளை பார்த்த மாதிரி ஒரு சேரோட நுனியில் உட்காந்துட்டு ஒரு பயங்கர டிவோஷனில் உட்காந்துருப்பான். அவன் சொல்லுவான், ஐம் பிக் ஃபேன், அது எதுன்னு, ஏ டோன்ட் டெல் தட் மேன், ஐ லுக் அப் டு யூ அப்படின்னு. அவனுக்கு கென்ட்ரிக் லமர் ராப்பர்ஸை வந்துட்டு நிறையா ரெகக்னைஸ் பண்ணவே மாட்டேன்றாங்க. அது ஏன்னு தெரியல. இங்கிலீஷ் மியூசிக்ல நம்ம வந்து நிறைய அந்த ஒரு சார்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. என் ஃப்ரெண்ட் பக்கா அது ரேஷியலான டிஸ்கிரிமினேஷன் அந்த மாதிரி. யூ லிசன் டு பிளாக் மியூசிக்கா? நம்ம ஊர்ல என்னன்னா
they don't have that ஒரு பேஷன்ஸ் or mindset to listen to rap lyrics. வேகமா போகுது அப்படின்றப்ப நம்மளுக்கு தோணும் ஏதோ ஒரு மூலையில. இன்னொரு விஷயம் இருக்கு ஆல்டோ, அதுக்கு மேஜரா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ரேப் இருந்தாலே வந்து இட்ஸ் அபவுட் ட்ரக்ஸ், வீட், விமன், செக்ஸ், அந்த மாதிரியான ஒரு இதுவும் இருக்கு. இட்ஸ் a serious misconception. பட் டு பி ஹானஸ்ட் அஸ்வின், நமக்கு ஹிட்டான எல்லா ரேப் சாங்ஸுமே நீ யோசிச்சு பாரு. நம்ம ஊருக்கு வந்தது வேணா நீங்க சொல்லாம. ஆமாடா, Kendrick Lamar, Kanye Westோட ஸ்டோரிஸ்லாம் வந்து there's like so much to learn. ஃபர்ஸ்ட் ஆல்பம்ல அவனுக்கு வந்து அடிப்பட்டதுல இருந்து எல்லாத்தையும் ஃபுல்லா சொல்லியிருப்பான். லைக் ஃபர்ஸ்ட் there's this Netflix documentary ஜீனியஸ்னு. Kanye West வந்து how he became Kanye Westன்ற ஒரு இது ஸ்டோரியில இருந்து, ஒரு சிகாகோவில் இருக்கும்போது மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ராக்கஃபெல்லா பேண்ட்ல தான் ஜேசிலாம் இருந்தாங்க. அவனுக்கு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது, எல்லா ரேப்பர்ஸ்க்கும் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இருந்து தான் ஒரு பாட்டு பண்ணோன்னு போய் ராக்கஃபெல்லாவில் சேர பார்த்து அதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு தனக்குன்னு ஒரு சான்ஸ் வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி ஜாலா டிஸ்லோகேட் ஆகி இப்போ கூட கான்யே வெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான். அது ஆக்சுவலாக அந்த எவர் சின்ஸ் தட் ஆக்சிடென்ட் அவன் ஃபர்ஸ்ட் ஆல்பம் பண்ணும்போது அந்த பாட்டெல்லாம் கூட அதெல்லாம் கூட சேர்த்து ஒரு பாட்டில் போட்டிருப்பான். அதெல்லாம் there's like so much. அதுக்கப்புறம் ரனவேன்னு ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து போஸ்ட் அந்த ஒரு டேலர் ஸ்விஃப்ட் கான்யே வெஸ்ட் அந்த கிராமிஸ்ல தான் அந்த இருந்த மொமெண்ட், அதெல்லாம் தாண்டி அவனோட ரெக்ரெட்ல இருந்து எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்றது இருக்கும். there's like so much pain and how he healed through them. He went through and healed, and the part எல்லாமே அவனோட சாங்ஸ்ல இருக்கு. பட் people just see the ones where பார்ட்டிங் அந்த சைட் ஆஃப் திங்ஸ் மாத்திரம் கேட்டு இட்ஸ் ஜஸ்ட் ரேப் இஸ் ஜஸ்ட் அபவுட் தட்ன்றது வந்து ஒரு சீரியஸ் மிஸ்கான்செப்ஷன். ஏன்னா எனக்கு அது எதுக்கு மேஜரான விஷயம்னா, அது அவ்வளோ ஹிட் ஆனதுனால தான் இட் ஹஸ் ட்ராவல்டு ஆல் தி வே ஃப்ரம் அமெரிக்கா அண்ட் ரீச்ட் நம்ம ஊர் லோக்கல் ஒரு ரிக்ரியேஷனான இடத்துக்கெல்லாம். நல்ல விஷயங்கள் ரீச் ஆக மாட்டேங்குதுல. சரி, இப்போது எனக்கு கென்ட்ரிக் லாமர்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறது எனக்கு எப்போ தெரியுமா தெரியும். எனக்கு கென்ட்ரிக் லாமர்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறத வந்து சந்தோஷ் நாராயணன் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ காலா அப்போ எனக்கு அதுக்கு முன்னாடி கென்ட்ரிக் லாமர்னா யாருன்னே தெரியாது. ஹீ ஷோட் மீ அ வீடியோ லைக் டேம்ல தான் ஹம்பிள் வீடியோ காமிச்சிட்டு வாட்ச் திஸ் வீடியோ, இந்த ஆர்டிஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஓப்பன் பண்ணப்போ எனக்கு ஹோல் நியூ வேர்ல்டாக இருந்துச்சு. கென்ட்ரிக்காக இருக்கட்டும், அவன் பேசுகிற பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், பிளாக் பீப்புளாக இருக்கட்டும், எனக்கு அந்த ஆர்டிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுற வரைக்கும் முன்னாடி பிளாக் பீப்புள் அண்ட் ஒயிட் பீப்புளுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பாலிட்டிக்ஸ், இவ்வளோ பெரிய பவர், இவ்வளோ பெரிய வார் இருக்குங்கிறதே அதோட சீரியஸ்னஸே எனக்கு அது தெரில. சேம் வித் கான்யா. நல்லா 2010 நான் நினைக்கிறேன், 2010 தான் யா பையா ஆடியோ பெரிய ஹிட்டு. லைக் இட்ஸ் வந்து இந்தியாவிலேயே மோஸ்ட் பிளேடு ஆல்பம் வந்து பையா தான் 2010. அப்போ வந்து ஒரு இன்டர்வியூவில் இவன் சொல்கிறாரு, எந்த மியூசிக்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு போது கான்யே வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணாரு. கான்யே வெஸ்ட்டுங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு இவன் சொல்லி தான் தெரியும். தென் ஐ ஸ்டார்ட். அப்போ வந்து யூடியூப் எல்லாமே எஃப்எல்வி ஃபார்மேட் தானே, உனக்கு கேவலமாக இருக்கும். நான் டாரண்ட்டில் போடுவேன் கான்யே வெஸ்ட்னு, ஒன்றுமே வராது. தென் இப்போவுமே ஆக்சுவலாக இஸ் தர் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்கா என்ன? அவர் கான்யே வெஸ்டோட எல்லா டோட்டல் டிஸ்கோகிராஃபி எந்த பிளாட்ஃபார்ம்லையும் இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து கான்யே வெஸ்ட் வந்து டான்டா 2ன்னு ஒன்று விடும்போது அவர் வந்து என்னோட பாட்டு வந்து நான் தனியாக ஒன்று ஸ்டெம் பிளேயர்னு ஒன்று விடுவேன், அதில் தான் என் பாட்டெலாம் வரும். இப்போ வெளியிலலாம் விட்டால் வந்து பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் அண்ட் மியூசிக் லேபிள் கம்பெனிஸ்லாம் காசை பிடிங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெம் பிளேயர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணேன். அதுவே காஸ்ட்லியாக தான் இருக்கும். அது யூஸ் பண்ணி அதில் தான் பாட்டெல்லாம் விடுவேன் அப்படின்னா. இல்லை, மற்ற சாங்ஸ், பழைய சாங்ஸ் கேட்குறேன், பழைய ஆல்பம்லாம் எல்லா டிஸ்கோகிராஃபியும் எதுவுமே இல்லை. நாட் எவ்ரிதிங். ஆமாம், ஸ்பாட்டிஃபைல இருக்கு, அதான் கொஞ்சம் நல்ல இதெல்லாம் இருக்கு, குட் பஞ்ச் இருக்கு. இதை கட் பண்ணிடு, டாரண்ட் எனக்கு டவுன்லோட் பண்ணி தரேன் டோட்டல் டிஸ்கோகிராஃபி. ஆல்சோ நம்ம இப்போ ரேப் நம்ம என்னதான் அது பிளாக் பீப்புள் தான் இருந்தாலும் அகைன் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ரேப் இன்ட்ரடியூஸ் ஆனது எமினம்னால தான். அதுவுமே சொல்லுவாங்க எமினமை வந்து சீட் பண்ணாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு எமினம் மூலமா எமினம், ஏன்னா எமினம் அந்த கேஸ்ல எமினம் வாஸ் an exception actually. Many black artists actually recognized Eminem as their இது மாதிரி. டாக்டர் ட்ரே he brought up Eminem basically. Eminem வந்து டாக்டர் ட்ரேவோட சிஷ்யம் மாதிரி ஆக்சுவலா. அங்க அவன் வளர்த்து விட்ட பய மாதிரி தான் எமினம் வந்து வளர்ந்தது.
ஸோ அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் எமினம் டிஸ்கவர் பண்ணிட்டேன். எமினம் வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் மற்றவங்களுக்கு கம்மி அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஒரு சாங்கும் பட்டாசா இருக்கும் எமினம். பட் ரேப் காட்னு சொல்லுவாங்க. ரேப் காட் எமினம், ஓகேவா? பட் எமினம் தெரிஞ்ச பிறகு தான் ஐம் டிஸ்கவரிங் ஆர்டிஸ்ட் லைக் ஸ்னூப் டாக், கானியே, கென்ட்ரிக் லமார், டிராவிஸ் ஸ்காட். எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அதான் அகைன் எமினம் கீழே இல்லை, பட் எனக்கு இந்த வேர்ல்டு டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு எமினம் ரேப் எல்லாமே ஓகே, பட் இட்ஸ் நாட் கென்ட்ரிக் லமார், அவ்வளோதான். இட்ஸ் நாட் டிராவிஸ் ஸ்காட். அந்த மாதிரி இருக்கும்போது அது எப்படி அதை டிஃபைன் பண்ணது இல்லை. அவன் எமினம் இருந்துதான் இது ஃபேமஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் நான் டிஸ்கவர் பண்ணேன். பட் ஏன் அது இதுதானே உண்மை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் வந்து இவனை வந்து ஒரு பெடஸ்டல்ல வச்சு இது பண்ற மாதிரி ஆயிடுது. நிறைய ஒரு இதுக்கு மேல எமினம் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி எடுத்துன்னு வர்றது. அதுக்கப்புறம் அவன் யூஸ் பண்ற சாங்ஸ்ல வந்து இந்த மாதிரியான சில ஸ்டஃப்ல லைக் ரொம்ப ப்ரொஃபைனா இருக்கிற ஸ்டஃப்ல இருந்து எடுத்துன்னு போயிட்டு இவன் தான் இருக்கிறதுலே பயங்கரமான ஆர்டிஸ்ட். He is one of the greatest, but there are still lots of great artists out there who just don't just talk about like partying, drugs and sex and stuff, but something more about themselves and the society they live in as well. Also video songs இதுக்கு ஒரு காரணம். ஆமா, நம்ம அந்த ஒரு ரேப் ஒரு ஹிப்ஹாப் அப்படின்னு போகும்போது அதை கிராண்டா பண்றானுங்க. பார்ட்டி, பூஸ், விமன் இருக்கிறது, இந்த மாதிரி அவ்வளோ கிளாமரைஸ் பண்றானுங்க, அவ்வளோ ரிச்சா காட்டுறாங்க. அப்படின்றப்பதான் அது செல்லிங் பாயிண்ட் போய் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வருது. பட் சாங்கா அது இருக்கும் போது, மியூசிக்கா நம்ம கேட்கும் போது மியூசிக்கோ லிரிக்ஸ்க்கோ மட்டும் நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு லிரிக் வீடியோவா இருக்க வரைக்கும் நம்ம அந்த பாட்டை எப்படி விஷுவலா இருக்கும்ன்றதே நமக்கு தெரியாது. லிரிக் வெயிட்டேஜும் மியூசிக் வெயிட்டேஜும் தான் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். மேபி அதனாலதான் நம்ம அந்த சாங் ரிலீஸ் ஆன உடனே கேட்டப்ப நம்மளுக்கு விஷுவலை பத்தி கவலையே கிடையாது. இந்த பாட்டு அந்த பாட்டு அப்ப எனக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே அது நின்றோம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம கேட்டுறோம். அது ஒரு ஓப்பனான மைண்ட் செட்ல நம்ம கேட்கும் போது நமக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் அது அது நமக்கு தெரியாத பாட்டுங்க நிறைய இருக்கும்னா பாப்புலராக தான் வீடியோ ஆன பிறகுதான் அது இங்க வருது. அப்படின்றப்ப அப்ப நம்ம அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுக்குள்ள அது போயிடுது. என்ன ரேப்னா சரக்கு பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள அது போயிடுது. மேபி எல்லா பாட்டுகளும் அப்படி இல்லை, பட் மேஜரான சாங்ஸ் நம்மளுக்கு பாப்புலரா மேஜரா வர சாங்ஸ் அந்த மாதிரி. அதான் சொல்றேன்ல, ஏன்னா நமக்கு அங்க பயங்கர பாப்புலரான சாங்ஸ் நம்ம ஊர் ரெக்ரியேஷனுக்கு வரும்போது அது விஷுவல் வந்த பிறகுதான் வருது. அப்படி வரும்போது எது ஒர்க் ஆகுது, எது பெட்டரா விக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ட்ரக் விக்கு எல்லாமே விக்குது. அதனாலதான் அது இங்க வரைக்கும் வருது. சி கென்ட்ரிக் மாதிரி அப்படி ஒரு டாப் செல்லிங் ஆர்டிஸ்ட் சாங் எனக்கு என்னோட காதுக்கு நிறைய மியூசிக் கேட்க என்னோட கண்ணுக்கு அது வர்றதுக்கே so long. Yeah. Also எனக்கு அந்த விஷுவல் பார்க்கும்போது was blown away by the visual. ஒரு மியூசிக் வீடியோக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு வேலையை பார்த்துருக்கான் அப்படிங்கிறது வந்து பயங்கர. அண்ட் அந்த டைம்ல தான் வந்து பிளாக் பேந்தர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பிளாக் பேந்தருக்கு கென்ட்ரிக் பண்ணியிருந்தனால அந்த கொலாபரேஷனால ஐ லவ் ஹிஸ் ஒர்க். ஸோ ஐ விஷ் எனக்கு அது ஒரு நாள் கென்ட்ரிக்கை மீட் பண்ணுவேன். கென்ட்ரிக் குமார். ஆமாம், எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான ஒரு ஆர்டிஸ்ட் தான் மீட் பண்ணணும் அப்படின்னு தோணியிருக்கு. எனக்கு அந்த இதில் கென்ட்ரிக் லமார் கண்டிப்பாக இருக்காரு. ஒரு நாள் ஒன் டே மேன். ஸோ இப்போ நம்ம நிறைய ஆர்டிஸ்ட் பற்றி பேசிட்டு இருந்தோம், லைக் டிராவிஸ் ஸ்காட் எல்லாமே. இப்போ கண்டெம்பரரியாக இப்போ இருக்கிற மியூசிக்கில் ஹூ டு யூ திங்க் அந்த மாதிரி ஒரு மியூசிக் ரொம்ப இது விற்காது தாண்டி லைக் கமர்ஷியலாக பார்க்காம ஹூ இஸ் டூயிங் மியூசிக் ஃபார் ஹிஸ் பேஷன், லைக் ஹிட்ஸ் பற்றி கவலைப்படாமல் ஃபேன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அந்த மாதிரி? பிகாஸ் நான் பெருசாக இங்கிலீஷ் மியூசிக் ஃபாலோ பண்ணாதனால அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். லைக் அகைன் பாப்புலர்னு ஆரம்பிச்சு வந்தால் வீக்கெண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். someone who not just talks about himself but something that he makes us relate to itன்ற மாதிரி ஒரு மென்டலி டிப்ரெஸ் ஸ்டேட்லேருந்து நம்மளை எடுத்துன்னு வர்றது வந்து எல்லாமே he makes us connect to people. அதுக்கு முன்னாடி லேட் மேக் மில்லர், ஐ மீன் அந்த மேக் மில்லர் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு நான் ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது அதுக்கு முன்னாடி மேக் மில்லர் இதெல்லாம் கேட்டு வரும்போது ரொம்ப என்னோட டிப்ரெஸ் ஸ்டேட்ல ஹிஸ் சாங்ஸ் ஹெல்ப் மீ த்ரூ அதெல்லாம் கூட இருந்தது. ஜே கோல் இருக்கான்,
ஹிட் நம்பர்ஸ் பண்ணாலும் வந்து he just doesn't talk about himself and அந்த ஒரு சார்ட் நம்பர்ஸ் ஹிட் பண்ணாலும் வந்து விற்கிறதுக்காக ஃபார் த பாயிண்ட் ஆஃப் செல்லிங் பண்ணல. அதான் இருக்கு. ஓகே, how is this DJ Khaled someone? நான் அவ்வளோ கேட்டது இல்லை DJ Khaled. அவ்வளோதான் அது ஒரு வேவா இந்த EDM கல்ச்சர் அதுல ஆரம்பிச்சது. அதுக்குன்னு ஃபாலோ பண்றோம் வித் மியூசிக் கடை நம்ம எங்க EDM பக்கம் போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் இப்போ இருக்க நல்ல அப் அண்ட் கமிங் சொல்ல முடியாது, பட் ஒரு நல்ல ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்ற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்ல மியூசிக் வரும் எனக்கு தெரிஞ்சு எட் ஷீரன் வந்துட்டு நான் கரெக்டாக காலேஜ் ஆரம்பிக்கும் போது நான் எட் ஷீரனை டிஸ்கவர் பண்றேன். அப்பதான் வந்துட்டு டிவைட் வந்தது. டிவைட்ல ஒரு சாங்கும் கோல்டு என்னென்ன எப்படியெல்லாம் எமோஷன் கூட விளையாட முடியுமோ அப்படி விளையாடி இருக்கோம். ஒரு சாங்கும் நான் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எட் ஷீரன் பத்தி தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. நம்ம நிறைய போஸ்ட்லாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி எட் ஷீரன் வந்துட்டு சோஷியல் மீடியா பிரேக்ஸ் டோட்டலா ஒரு 6 மாசம் காலம் போயிட்டு பாட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டு அதை டூர் பண்றது, ஃபேன்ஸை மீட் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். மறுபடியும் தலைவன் வந்துட்டு ஒரு 6 மாசம் காணாம போயிடுவான் ஒரு புது ஆல்பமோட வரையும். எனக்கு இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கியா இதெல்லாம் இப்படி இந்த மாதிரி இருந்தாலும் சேம். இப்போ கெண்ட்ரிக் லாமர் இப்போ புது ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டு ரிலீஸ்க்கு முன்னாடி ஹி டிஸப்பியர்டு. ஒரே ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணால் அந்த வெப்சைட்டில் தான் அப்டேட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. என்ன பண்ணால் ஆல்பம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஹி ஃப்ளைட் டு கானா போயிட்டான்னு நினைக்கிறேன். கானா போயிட்டு ஹி ஜஸ்ட் வெண்ட் ஆன் சில்லிங். அவனோட பிளாக் பீப்புள் கூட நல்லா சில் பண்ணிட்டு அதை பற்றி ஸ்பாட்டிஃபை ஹேஸ் டன் அ டாக்குமெண்ட்ரி, சின்ன டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. நம்ம ஆளுங்கன்னா ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டு ரீலை போடு, ட்வீட்டை போடு, ஃபேஸ்புக்கில் போடு, வாங்கடா. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒன்று பண்ணது ப்ரோக் தி இன்டர்நெட் கான்சர்ட்டுக்கு வந்து இப்போ இந்த ரோ வெர்சஸ் வேட் அந்த கேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கான்சர்ட் இப்போ ஒன்று அரேஞ்ச் பண்ணி பேசிக்கலி அந்த பிளாக் ஜீசஸ் மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்துட்டு ஃபுல்லா ஒரு டைமண்ட் ஸ்டட்டட் கிரவுன் போட்டு ஜீசஸ் மாதிரி கிரவுன் போட்டு வந்துட்டு தெரிச்சிட்டேன் நான் அந்த இது கேட்டு. Also Taylor Swift. Taylor Swift. Yes. Adele ஆர்டிஸ்ட் மீட் பண்ணாலும் எனக்கு லிஸ்ட்ல இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்பெஷலி hello from the other side அந்த வைப் மீட் மாதிரி Adele வந்துட்டு shit something else. Adele வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ண முடியாது. Adele அதே மாதிரி தான், Beyonce அதே மாதிரி. பியான்சேக்கெல்லாம் வந்துட்டு கல்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் படிச்சிருக்கேன் ஏதோ பியான்சே வந்துட்டு அவங்க ஒரு கடவுள், அவங்க வந்துட்டு கடவுளோட ஒரு இன்கார்னேஷனா இந்த இது வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த இன்கார்னேஷன்ல உலகத்தை காப்பாற்ற போறவங்க அப்படின்னு ரொம்ப ரிலிஜியஸா போறாங்க. அடல் வந்துட்டு அவங்களோட இதை கிராமியை வந்துட்டு பிரேக் பண்ணி அடல்னாலதான் பியான்சேனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு பாதி ட்ரோஃபியை கொடுத்துருவாங்க. அது லிட்டரலா எப்படி இருக்கும்னா நான் அடலை இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்க இன்னொருத்தவங்க இப்படி பாக்குறாங்கன்னா என்ன இது அப்படின்ட்டு நம்ம இன்னும் ஹிமாலயாஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மார்ஸ்ல வந்துட்டு ஒரு மலை இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மலையை பாக்குற மாதிரி இருக்கும். நம்ம கடவுளே ஒரு கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லுது அப்படின்னு அடல் அந்த மாதிரியான ஒரு விஷயம். அடல் ஒரு ஃபெனோமெனல். அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். டாக்கிங் அபவுட் ஃபீமேல் ஆர்டிஸ்ட், எனக்கு இன்னொரு ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும், ஜெயின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட். ஷி இஸ் சவுத் ஆஃப்ரிக்கனும் என்னமோ மக்கேபான்னு சொல்லிட்டு ஒரு சாங் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்த சாங்கு. அந்த சாங் மேஜராக எனக்கு பிடிச்சது வந்து விஷுவல்ஸ் ப்ளஸ் ரிதம் ஆஃப் தட் சாங். ஆல்சோ ரொம்ப க்ளீனாக இருக்கும். லைக் இட்ஸ் அ க்ளீன் என்டர்டெய்னிங் மியூசிக். ஷீ இஸ் ஃப்ரெஞ்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஷீ இஸ் ஃப்ரெஞ்ச். ஓகே, ஐ திங்க் ஷீ இஸ் அன் ஆர்டிஸ்ட் டு லுக் அவுட் ஃபார். கண்டிப்பாக ஒரு ரவுண்ட் வருவா. எனக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் வந்துட்டு நான் அக்கா காலேஜ்ல இருந்ததுனால சிஸ்டம் வந்தது பிஎஸ்என்எல் இன்டர்நெட். அப்ப இருக்கிற அந்த பாப் மியூசிக் எல்லாத்தையுமே நான் டிஸ்கவர் பண்ணிக்கிட்டே வரேன். நான் தேட எனக்கு ஒன்றா கிடைக்குது. எனக்கு அப்ப தெரிஞ்சது அதுதான் ப்ளூ, பேக்ஸ்ட்ரீட் பாய்ஸ், மைக்கேல் ஜாக்சன். நான் இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டெய்லர் ஸ்விஃப்ட் வந்து ஃபீல்ல வராது.
பிளாங்க் ஸ்பேஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்ட பாட்டு. அப்ப நான் இருந்த ஏஜ்க்கும் என்னோட மைண்ட் செட்டுக்கும் பிளாங்க் ஸ்பேஸ் எனக்கு புரிய கூட இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு விஷுவலி. எனக்கு பிளாங்க் ஸ்பேஸ்ல நான் என்னென்னலாம் பார்த்தேன், இன்னும் டெய்லர் ஸ்விஃப்ட் நடந்து வர்றது, அந்த பங்களா முன்னாடி நிக்கிறது, ஹார்ஸ் ரைடிங் போறது, விஷுவலா எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப எப்படி பார்த்தேன் அப்படின்றது. பட் எனக்கு அந்த பாட்டு ரிலேட்டே ஆகலை எந்த விதத்துலையும். நான் விட்டுட்டேன். கொஞ்சம் டைம் போது பிலாங் வித் மீ நான் பார்த்தேன். எனக்கு அந்த கேப்ல நான் நிறைய டெய்லர் ஸ்விஃப்ட், பேட் பிளட் பார்த்துருக்கேன். பேட் பிளட் நிறைய அந்த மாதிரி சாங்ஸ் எதுவுமே எனக்கு ரிலேட் ஆனதே கிடையாது. பட் நான் ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இருக்கும் போதும் வெஸ்ட் கல்ச்சர்ல வந்துட்டு டெய்லர் ஸ்விஃப்ட் அவ்வளோ பாப்புலர் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னால் அதை ரிலேட்டே பண்ண முடியல. நான் விட்டுட்டேன். நீங்க பாய் ஃப்ரெண்ட் பிரேக்கப் வெரி வெரி செக்ஸிஸ்ட் பண்றோம். புரியுது பட்டியா? ஸோ எனக்கு பிலாங் வித் மீ தான் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவ்வளோ எமோஷனலி நல்லா கனெக்டாக இருந்துச்சு. சூப்பர் அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணிட்டேன். பட் டெய்லர் ஸ்விஃப்ட் என்ன பெருசா இம்பாக்டே பண்ணேன். டெய்லர் ஸ்விஃப்ட் 10th கிரேட்ல தான் எனக்கு ஃபுல்லா டெய்லர் ஸ்விஃப்ட் ஃபேஸ்ல இருந்தது. நான் போஸ்ட் காலேஜ் ஏன் ஆல்மோஸ்ட் பீட்ரூட்லாம் வந்த பிறகு டெய்லர் ஸ்விஃப்டோட அந்த இதை நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்துட்டு அப்போதான் டெய்லர் ஸ்விஃப்ட்ன்ட்டு கூட நான் டெய்லர் ஸ்விஃப்ட் பாட்டு கேட்டுதான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. நான் அந்த இங்கிலீஷ் மியூசிக்கோட கிரேவிங்லேயே இருக்க, இன்னும் நிறைய தேடிட்டே இருக்கும் போது ரொம்ப க்ளோஸான பர்சன் வந்துட்டு இந்த பாட்டு கேளு அப்படின்ட்டு கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தா பிளாங்க் ஸ்பேஸ். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஓகே அப்படின்னு நான் பாட்டு கேட்கறேன். கேட்கும் போது எனக்கு அது எங்கேயோ விஷயம் ஆகுது. இது நம்ம எங்கேயோ கோர் மெமரியில எங்கேயோ இருக்கே அப்படின்றது. அதுக்கப்புறம் நான் பிளாங்க் ஸ்பேஸ் கேட்க ஆரம்பிக்கும் எனக்கு அப்பவும் அது பெருசா அந்த ஒரு உடனே அந்த அஃபினிட்டி வரல. ஒரு உடன்போட நான் கேட்கவே இல்லை. பட் நோயிங் தட் பர்சன், knowing why she told me this song அவெல்லாம் கேட்கும்போது எனக்கு பிளாங்க் ஸ்பேஸ் ஹிட் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து ஒரு பிளேலிஸ்டா எனக்கு போட்டு கொடுக்கணும். இந்த பிளேலிஸ்ட்லாம் நானா கேட்டேன். ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச சாங்லாம் எனக்கு பிளேலிஸ்டா போட்டு கூட நான் கேட்கணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு ஒரு சாங்கா நான் கேட்கறேன். எனக்கு அந்த ஒரு சாங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் லைஃப் நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்படி இருந்துட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த பாட்டுங்கள்லாம் க்ளோஸ் ஆகுது. இந்த பாட்டுங்கள்லாம் வந்துட்டு முன்னாடி இருந்த அந்த இதுல வரும். இது என்ன மைண்ட் ஃபக் பண்ணணும்னு தெரியும். பட் இருந்தாலும் நான் கேட்பேன் அப்படின்னு. அதுல பிளாங்க் ஸ்பேஸ் வரும். பிளாங்க் ஸ்பேஸ் வந்துட்டு எனக்கு அந்த பாட்டை இன்னும் நான் எப்படி இப்போ அந்த பாட்டு வந்துட்டு ஒரு பர்சனா இருக்குன்னா எனக்கும் அந்த பர்சனுக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத என்னால டிஃபைனே பண்ண முடியாது. எனக்கு அந்த மாதிரிதான் பிளாங்க் ஸ்பேஸ். பிளாங்க் ஸ்பேஸ்ல நான் எதுக்கு கேட்கறேன்னு எனக்கு தெரியாது. என்ன அந்த பாட்டு எனக்கு கொடுக்குதுன்னு தெரியாது. பட் நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். பிளாங்க் ஸ்பேஸ் வந்து ஒரு பொண்ணு அவளை பத்தி ரூமர்ஸ் இருக்குன்ற மாதிரி இருக்கும். நான் நெக்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டை தேடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீ தான் அப்படின்ட்டு இது பண்ற மாதிரி இருக்கும். நீ ஷூடா இருந்தாலும் உன்னை விட நான் ஷூடா இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். என் மைண்டால வந்துட்டு ஒரு பொண்ணு என்னென்னலாம் நடந்து இப்படி ஒரு ஃபேஸுக்கு அவ போயிருப்பாங்க. she is also that person who can be like நான் சாகுற வரைக்கும் தான் உன்னதான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பர்சனாக தான் இருந்துகிட்டு இருப்பான். கம்ப்ளீட் டுவாலிட்டிஸ்ல விஷயங்கள் இருந்துட்டு இருக்கும். எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணு எங்க இருக்கா அப்படிங்கறதும் தெரியாது. இப்படி ஒரு பொண்ணு நம்ம லவ் பண்றா இல்ல இப்படி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்ல இருக்கா அப்படின்றப்ப நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? கம்ப்ளீட் டுவாலிட்டிஸ்ல இருக்கும். என்ன நடந்தா ஒரு பொண்ணு இப்படி ஆயிருப்பா, இப்படி பண்ணா நம்ம ரியல் லைஃப்ல இப்படி பண்ணிருப்போம். அது இவன் சொன்னால சாரி நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயம். நம்ம பண்ணாத தப்புக்கு நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான ஃபீலிங் அந்த பாட்டு கொடுக்கும். ஏன் இப்படி எல்லாம் இந்த பாட்டு பண்ணுது அப்படின்ட்டு தெரியாது. அதெல்லாம் அந்த மைண்ட் டிஸ்டர்ப் பண்ற பாட்டுங்கள்ல ஒண்ணு. டெய்லர்ஸ் இந்த இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஹேட்டட் த டெய்லர் ஸ்விஃப்ட் ஆர் ஈவன் கான்யே வெஸ்ட் ஃபார் தட் சார்ட் கெட்ஸ் இஸ் லைக் அவங்களோட டாக்ஸிக் ஃபேன்ஸ். அவன் வந்து அவளோட பர்சனல் இதெல்லாம் பாடினான். நீ வந்து உட்காந்து எதுக்குடா ஜேக் ஜிலனால போய் திட்டுறீங்க? இப்போ ரெட் ஆல்பம் ரிலீஸ் பண்ணால ஜேக் ஜிலன் ஹாலுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்பதான் கிரியேட் பண்ணி வரான். அவனுக்கு அவ்வளோ பேக்லாஷ். ஜான் மேயருக்கு அவ்வளோ பேக்லாஷ். அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவ்வளோ பேக்லாஷ்.
அது அது அந்த மாதிரியான ஃபேன் டாக்ஸிசிட்டினாலேயே தான் வர்ற பாதி ஹேட்ரு. அவளோட மியூசிக் லைக் அவ்வளோ சரி, கானியா வெஸ்டும் சரி, பர்சனாலிட்டி அசைட் தே ஆர் லைக் பியூட்டிஃபுல் மியூசிஷியன்ஸ். தே கான்ட் நோ ஒன் கேன் மேக் மியூசிக் ஆஸ் தே டு. பட் அவங்களோட ஃபேன் ஃபாலோவிங்கோட டாக்ஸிசிட்டி தான் வந்து அவங்களுக்கு பர்சனலாக கிடைக்கிற ஹேட்ரடுக்கான காரணம். புரியுது. கானியா வெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் பைத்தியக்காரன். அது வந்து அந்த இதுல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா செத்ததுல இருந்து தான் இந்த ஒரு சேஞ்சே தெரியும். அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பைப்போலார் இது வந்து தாயை விட வேற பெரிய சக்தி எதுவுமே இல்லை. அது அவங்க லைஃப்ல ரொம்ப லிட்டரலா இருக்கு. லைக் எங்க எதுவா இருந்தாலும் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தா யூ நோ சோ மச். லைக் எங்க எதுவா இருந்தாலும் வந்து அவனோட அம்மாவோட தாக்கம் வந்து அவனோட மியூசிக்லயும் சரி லைஃப்லயும் சரி she has been a huge pillar of sorts for him. அவ செத்ததுக்கு அப்புறம் he shattered. மனுஷன் என்ன ஆனது அப்படி ஆயிடுச்சு வந்து. அதுக்கப்புறம் he's finding lots of things that could replace her, including his own god, but nothing seems to have replaced on the position. இப்போ வரைக்கும் லைக் அந்த இப்போ மெடிக்கேஷனே நான் எடுத்துக்க மாட்டேன், மெடிக்கேஷன் எடுத்துட்டா எனக்கு மியூசிக் வரமாட்டேங்கிறதுன்ற ரேஞ்சுக்கு அவன் பேசுறான். பட் அவங்க அம்மா இருந்திருந்தா அந்த மெடிக்கேஷன் எடுத்துக்கிறதுக்கான அந்த எடுக்கணும்ன்றதுக்கான அந்த ஒரு சிச்சுவேஷன் தட் வாஸ் லைக் சோ வெரி அன்ஃபார்ச்சுனேட் அந்த கேஸ்ல. ஸோ அண்ட் இதை பற்றி நான் ஆக்சுவலாக உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் கேட்கணும்னு நினச்சேன், எஸ்பெஷலி டு யூ அஸ்வின். வாட் யூ திங்க் அபவுட் பிடிஎஸ்? பிடிஎஸ் நாட் ஸ்பெசிஃபிக்லி பிடிஎஸ், கொரியன் கேபாப் ஹோல்லா நிறைய பேண்ட் இருக்காங்க. கேட்டதில்ல, பட் இப்போ நீ பார்க்குறல்ல இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கேபாப் இன் இந்தியா. புரியாத லாங்குவேஜ், அது என்ன எமோஷன் இருக்குன்னு புரிய மாட்டேங்குது. பட் பீப்புள் ஆர் கிரேசி. நான் சொல்றது பாம்பேல டெல்லியில கிடையாது, சென்னையில சொல்றேன். எந்த அளவுக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஃபேன் குரூப் இருக்கு. அண்ட் எவ்ரி வீக்கெண்ட் மீட் பண்ணுறாங்க, கேபாப் சாங்ஸ் பாடுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு பிடிஎஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பேண்டோ அவங்களோட புது ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா பல்காக சிடிஸ் வாங்குறாங்க. 50-100 சிடிஸ் அங்கே ஆர்டர் போட்டு சவுத் கொரியாவிலேருந்து தேர் ஷிப்பிங் டு இந்தியா, இன்க்ளூடிங் மெர்ச்சன்டைஸ். கொரியா பயங்கரம் காஸ்ட்லியான ஒரு கண்ட்ரி. அந்த அளவுக்கு கிரேஸ் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யாரா நீங்கெல்லாம், அப்படிதான் எனக்கு இருக்கு. எனக்கு நீங்க சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஒரு பொண்ணு, ரொம்ப எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, அவங்க அம்மா அப்பா மியூசிஷியன்ஸ், லைக் ட்ரெடிஷ்னல் கர்நாடிக் மியூசிஷியன். இந்த பொண்ணு பயங்கர கர்நாடிக்ல அஃபினிட்டியா இருந்தா, திடீர்னு she got all like upside down வந்து கேபாப்ல ஊறி கொரியன் சாங்ஸ் அதெல்லாம் பயமா பாடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நமக்கு தான் வயசாயிருச்சா, நமக்கு தான் புரியலையா? இல்ல எனக்கு அந்த கிரேஸ் அது ஓகே, நான் ஆன்லைன்ல பார்க்கலாம் இருக்கும். நீங்க சொன்ன இந்த வேர்ல்ட் எனக்கு எவ்ரி வீக்கெண்ட் கம்யூனிட்டி இருக்கு, பாட்டு பாடுறாங்க, மீட் பண்றது, அங்க சிடி ஷிப் பண்றதுல எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல எத்தனை பேர் ஸ்பாட்டிஃபை பிரீமியம் வச்சிருக்காங்க, எத்தனை பேர் இதுக்கே காசு கொடுக்க மாட்டாங்க. இது எப்படி அங்க இருந்தெல்லாம் வாங்குறாங்க? ஸோ காஸ்ட்லி வேற, ஷிப் பண்றதுக்கு கஸ்டம்ஸ்க்கு காசு கொடுக்கணும். அவங்கள கேட்டிருக்கேனே தவிர எக்ஸ்டென்சிவா அவங்களுக்கு கேட்டதில்ல. கடைசியா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குதே, உங்களுக்கு தெரியுதா? That's their own expression towards their favorite artist. அந்த அவ்வளவுதானே தவிர அதுக்கு மேல ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுன்ற அளவுக்கு கிடைக்கிறது இல்லை. ஓகே, உங்களுக்கு ஐடோ கேட்டதே இல்லை. பிடிஎஸ்னா என்ன பொறுத்தவரைக்கும் பிஹைண்ட் தி சீன்ஸ் நம்ம வேலை பார்க்கறது அது அமேசான் பிடிஎஸ் கண்ணு முன்னாடி பிடிஎஸ்னா வந்து நிக்குது. எனக்கு பிடிஎஸ் நான் கேட்டதே இல்லை. நான் பார்த்த ஒரே அனிமே டெத் நோட் மட்டும். கொரியன் மூவிஸ்ல நான் வந்து ஒரு 4-5 படம் பார்த்திருப்பேன். பாராசைட் பார்த்திருப்பேன், ட்ரெயின் டு பூசான், இந்த மாதிரி ஒரு செலக்டா ஒரு 4-5 மூவிஸ் நிறைய பார்க்கணும். எமோஷன் வைஸ் பார்த்தோம்னா they are very close to family. இந்தியனோட சென்டிமெண்ட்ஸ், இந்தியனோட ஃபேமிலி வேல்யூஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு கண்ட்ரி வந்து ஆஃப் கோர்ஸ். பட் எனக்கு இந்த பிடிஎஸ் ஓட கிரேஸ் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. கேபாப் ஆன் அ ஹோல், கேபாப் இஸ் கம்ப்ளீட்லி probably
பீட்டில்ஸ்க்கு இன்டர்நெட் பீரியட்ல இருந்திருந்தா இந்த ஒரு இதே Maybe, மாதிரி maybe. இருந்திருக்கும் அந்த பாய் பேண்ட் பீரியட்ல. பீட்டில்ஸ் அது எனக்கு புரியுது. பிகாஸ் இங்கிலீஷ் வந்து இப்போ யூனிவர்சலான ஒரு லாங்குவேஜா இருக்கு. எந்த கண்ட்ரி போனாலும் உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா நீ பொழைச்சிக்கலாம். இங்கிலீஷே தெரியாத கண்ட்ரியில கூட உனக்காவது ஒருத்தனுக்கு இங்கிலீஷ் தெரியும், நீ ஏதோ பண்ணிடலாம். கேபாப் வந்து கொரியன் தெரியாது. எனக்கு அது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு அந்த விஷயத்தை பார்க்கும்போது. நீ என்ன பண்ற, ஒரு நாள் உன் தங்கச்சி கூட்டு உட்கார நம்ம கேபாப் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இல்ல சொல்ல முடியாது. ஓவரா நம்ம கேபாப்பை கிரிட்டிசைஸ் பண்ணி டக்குன்ட்டு பிடிஎஸ் வந்து நாங்க புரட்சிகரமா மாறுறோம் அப்படின்ட்டு மாறி எக்ஸ்ட்ரீம் வேர்ல்டு ஆப்போசிட் வேர்ல்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா பெரிய பீட்டில்ஸ் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் நவீன பீட்டில்ஸ் அவங்க மாறிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? அதுவும் ஒரு இங்கிலாந்து, அது ஒரு ஐலாண்ட் ஓரமா இருந்துச்சு. கொரியா இது ஒரு ஐலாண்ட், டிக்டேட்டர்ஷிப் ஊராண்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்துகிட்டு டக்குன்ட்டு மாறிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? ஸோ இவ்வளோ நேரம் எங்க கூட உட்காந்து நாங்க என்னவோ பேசிட்டு இருந்தோம். எங்க பேசணும், என்னென்ன எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் எங்கேயோ வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் எங்க கூட இணைந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புகிறேன். இதில் டிஸ்கஸ் பண்ண சாங்ஸ், ஆர்டிஸ்ட் பற்றி கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு பிளேலிஸ்ட் நம்ம க்யூரேட் பண்ணி போட்டுடலாம். கூடிய சீக்கிரம் இன்னொரு எபிசோடில் நம்ம நிச்சயமாக சந்திக்கலாம். ஏன்னா நம்ம ரீசெண்டாக தான் ஒரு 1 வீக் முன்னாடி தான் என்னோட பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது என்னோட அல்காரிதம் வந்து என்னை பயங்கரமாக சோம்பேறியாக்கி வச்சிருக்கு. நான் புது பாட்டே கேட்கறது இல்லை, நான் கேட்ட பாட்டையே தான் திரும்ப கேட்டுட்ருக்கேன். இன்னைக்கு நான் இந்த ஜான் மேயர் பிளேலிஸ்ட்லாம் ஸ்பாட்டிஃபை இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி ப்ராக்ஸி போட்டு வச்சுருந்தப்போ நான் என்னோட 7ல் இருக்க பிளேலிஸ்ட்டை அப்படியே நான் காப்பி பண்ணேன் டு ஸ்பாட்டிஃபை. எனக்கு நீ சொன்னப்போ தான் ஞாபகம் வருது, ஆமாம் நம்ம ஒரு காலத்தில் ஜான் மேயர் பாட்டெலாம் கேட்டுட்டு சுற்றிட்டு இருந்தோம். இப்போ ஆமாம், ஜான் மேயர் ஸ்டம்ஸ் அந்த பிளேலிஸ்ட் பேர், அதெல்லாம் கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு உங்கள் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் கொடுக்குற பிளேலிஸ்ட் அதெல்லாம் பயங்கரமாக ரிலே பண்ணாதீங்க. உங்கள் மியூசிக் அல்காரிதம்க்கு தாண்டி மியூசிக் கேளுங்க. உங்கள் யூடியூபோட அல்காரிதமை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுங்கள். என்ன இப்படி பாட்டு கேட்குறேன், என்னடா பண்ற நீ? ஸோ அந்த மாதிரி அல்காரிதமை கன்ஃபியூஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். யாருக்குன்னா மியூசிஷியன்ஸ்க்கு, உங்களுக்கு கிடையாது. நீங்கள் என்ன விரும்பி கேட்குறீங்கிறத தாண்டி அவன் என்ன உங்களை ஸ்டடி பண்ணிட்டு அவன் மியூசிக் பண்ணுறது தான் வந்து இனிமேல் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதை தயவு செஞ்சு பண்ண விடாதீங்க. என்ன ஆனாலும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. கட்சி மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. இத்தனை நாள் லேட்டாக பாட்காஸ்ட் பண்ணதுக்கு சாரி. ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்டில் அஸ்வின் ஆல்டோ கூட திரும்ப நிறைய இங்கிலீஷ் மியூசிக் பற்றி பேசலாம். ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கடா, சரியா? இன்னைக்கு பேசினதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு. எனக்கு இப்போ வந்துட்டு நல்லா மைண்ட் ஃபக் பண்ற சாங் ஒன்று ஞாபகம் வந்துருக்கு. இமேஜின் டிராகன்ஸ்லேயே மான்ஸ்டர் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. இமேஜின் டிராகன்ஸை ஃபாலோ பண்ற பல பேருக்கே வந்துட்டு இப்படி ஒரு சாங் இருக்கா அப்படின்றது தெரியாத. ஏன்னா அந்த சாங்குக்கு ஒரு முக்கியமான காரணம் வீடியோ சாங் கிடையாது, இன்ன வரைக்கும் லிரிக் வீடியோ மட்டும்தான் இருக்கு. அந்த சாங் வந்துட்டு ரொம்ப பர்சனலா அது டிஸ்டர்ப் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாங். அதுல வந்துட்டு லிரிக்ஸ்லாம் வந்துட்டு if I told you what I was, would you change or would you turn your back on me? And if I seemed dangerous, would you be scared? நான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு விஷயம் தெரியும். ரொம்ப அமைதியா இருப்பேன். நான் பேசுறதுலாம் அது ப்ராக்ரெசிவ்னு சொல்லலாம், ஆல்சோ ரொம்ப ஆடா நான் நிறைய விஷயம் சொல்லலாம். கல்ல ஆரம்பிக்க அவ்வளவுதான். ஸோ நான் ஆடா இருப்பேன். அது ரொம்ப அப்போசிங் யூஸாக நான் நிறையா பண்ணிக்கிட்டு இருப்பேன். பேச மாட்டேன், பேசும்போதெல்லாம் நான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ நான் பேசுறது பிடிச்சவங்களுக்கு வந்துட்டு நான் பேசுறது ரொம்ப பிடிச்சிரும். பிடிக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. தெர் இஸ் நோ இன் பிட்வீன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ரொம்ப டார்க்கான ஃபேஸில் இருப்பேன். நான் யோசிக்கிற கதைகள்ல இருந்து எனக்கு பிடிச்ச படங்கள் எல்லாமே ரொம்ப டார்க் ஃபேஸ்ல இருக்கும். ஓ மை காட், இதெல்லாம் ரசிச்சு போக்கலாமே அப்படின்னா, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி சைக்கோவா இருக்க அப்படின்ட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் இருக்கும்போது நான் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கே ரொம்ப யோசிப்பேன். ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, நான் என்ன சொல்றது எப்படி போகும்ன்றது எனக்கு தெரியாது, நான் சொல்றதே என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கும் போது இந்த சாங் வந்துட்டு என்ன ரொம்ப பர்சனலா ஹோல்ட் பண்ணி, ஹே நல்லா இருக்கு இந்த பாட்டு, ஓகே ஓகே ஓகே. அதுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வேற இருக்கும்.
நான் தொடர பொருள் எல்லாத்தையும் விட நான் ரொம்ப டார்க்கா இருக்கேன் போல அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியே எனக்காக தான் இந்த பாட்டு எழுதி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு நீ டிஸ்டர்ப் பண்ணி கம்ஃபர்ட் பண்ற சாங்ல ஒண்ணு. ஓகே, ஸோ முடிகிற டைம்ல இன்னொரு பாட்டை நீ அப்படி தெளிச்சு விட்டுருக்க. ஸோ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கடா. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் தாண்டி நம்ம வேற எந்தெந்த சாங் பற்றிலாம் பேசுவோமோ நிச்சயமா பேசுவோம். அடுத்த எபிசோடு வந்து நிச்சயமா இது வந்து அஸ்வின் மேல சத்தியம் அடுத்த வாரம் வந்துடும். ஓகே, அப்படி வரலன்னா அஸ்வினுக்கு நம்ம வந்துட்டு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இன்னும் நிறைய பெண்களை பிடிச்சி உள்ள போட்டுட்டு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஓகே இருக்கு. பழைய இதுல எல்லாமும் இருக்கு. ஆசிட் குயின்னு சொல்லிட்டு கிரேஸ்லிக் அந்த ஜெஃபர்சன் ஏர்பிளேன்ல இருந்து. அப்புறம் இப்போ ரீசெண்டா நல்லா பாப்புலரா போச்சு ஒரு பேண்ட், இது ஃப்ளீட்வுட் மேக்னு. அவங்களோட பாட்டு ஒன்று பயமா போச்சு, கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் நான் யாரையுமே கேள்விப்பட்டது இல்லை. நானும் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் மக்களே. மிக்க நன்றி. டேக் கேர். See you. Bye. நன்றி, வணக்கம்.